ஓம் சாந்தி. 21/9/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்டு 2/2/2007 மதுபன். பாபா தலைப்பு சொல்றாங்க, பரமாத்மா பிராப்திகளில் நிறைந்த ஆத்மாவின் அடையாளம் தூய்மை, சிரேஷ்டம் மற்றும் செல்வந்த நிலைன்ட்டு சொல்றாரு. யார் பரமாத்மா பிராப்திகளால நிறைஞ்சிருக்கிறாங்களோ அந்த ஆத்மா எப்படி இருப்பாங்க பார்க்கறதுக்குன்னா தூய்மையா இருப்பாங்க. பாபா ஆத்மாவை சொல்றாரு, தூய்மையா இருக்கும், சிரேஷ்டமா ஆவாங்க மற்றும் செல்வந்த நிலையில இருப்பாங்கன்றாரு. இன்று உலகை மாற்றக்கூடிய பாப்தாதா தனது துணையாக இருக்கும் குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். பாபா தான் உலக மாற்றத்தை கான்ட்ராக்ட் எடுத்துட்டு வந்திருக்கிறார். உலகை மாற்றக்கூடிய கான்ட்ராக்ட். அதுக்கு நம்மளாம் துணையா இருக்கிறோம். அப்ப துணையா இருக்கிற குழந்தைகளை பாபாவை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியில் விசேஷமாக பரமாத்மா விசேஷ பிராப்திகளை பாபா பார்த்து கொண்டிருக்கிறார். ஒன்று தூய்மை பார்க்கிறார், ரெண்டாவது சிரேஷ்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கிறாரு, மற்றும் மூன்றாவது செல்வந்த நிலை. அதாவது அந்த ஞானத்தை தான் சொல்றாரு. அவர் ஸ்தூல செல்வத்தை சொல்லல, புத்தியில ஞானம் எந்த அளவுக்கு இருக்குது அதுதான் செல்வத்தை காட்டுது. அதனால தூய்மையா எப்படி ஆயிருக்கிறோம்னு பார்க்கறாரு, சிரேஷ்டமா எப்படி ஆயிருக்கோம்னு பார்க்கறாரு. மூணாவது செல்வந்த நிலை, நம்ம ஞானம் நிறைந்த நிலை எந்த அளவுக்கு நம்ம ஆகியிருக்கிறோன்றத பார்க்கறாரு. இந்த ஞானத்தின் அஸ்திவாரமே தூய்மை ஆவதாகும்ட்டு பாபா சொல்றாரு. எந்த அளவுக்கு புத்தியில ஞானம் பதியுதோ அந்த அளவுக்கு நம்ம தூய்மை ஆகும். அதுதான் ஃபவுண்டேஷனே ஞானம் தான் சொல்றாரு. ஆக ஒவ்வொரு குழந்தையும் தூய்மையாக இருக்கிறீங்க. தூய்மை என்றால் பிரம்மச்சரியம் மட்டும் கிடையாது, ஆனால் மனம், சொல், செயல் சம்பந்தம் தொடர்புல கூட தூய்மையா இருக்கிறது தான் உண்மையான தூய்மைன்னு சொல்றாரு. சம்பூர்ண தூய்மை. நீங்கள் பாருங்கள், பரமாத்மா பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் முதலிடை கடை 3 காலங்களிலும் நீங்க தூய்மையா இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. நம்ம 3 காலத்திலயும் நம்ம தூய்மையா இருக்கிறோம். முதலில் ஆத்மா பரந்தாமத்துல இருக்கும்போது அங்கும் நம்ம தூய்மையாக தான் இருந்தீங்கன்னு சொல்றாரு. பிறகு ஆதியில வரும்போது தேவதையா நம்ம சத்தியுகத்துல நடிக்கும் போது ஆதியிலும் தேவதா ரூபத்தில் தூய்மையான ஆத்மாவை தான் இருந்தீங்கன்றாரு. தூய்மை என்றால் பவித்ர ஆத்மாவின் விசேஷதா. தூய்மைனால என்னது? தூய்மையா இருக்கிற ஆத்மாவனுடைய விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லறத்துல இருந்தாலும் சம்பூர்ண தூய்மையுடன் இருப்பதாகும்ட்டு தான் பாபா சொல்றாரு. அதாவது நான் தூய்மையா இருக்கணுன்றதுக்காக நான் காட்டுக்கு போயிடுறது, எல்லாரையும் விட்டுட்டு எட்ட போயிடுறது அப்படி கிடையாது. எல்லாரு கூட இருந்தாலும் நான் அமைதியா இருக்கிறது, எல்லாரையும் பொறுத்துக்கிறது, சக்திசாலியா இருக்கிறது, அன்பா இருக்கிறது, எல்லாரு கூடயும் அன்பா இருக்கிறது, தூய்மையா இருக்கிறது, அந்த 5 விகாரம் இல்லாம இருக்கிறது. ஆனா இல்லறத்திலே இருக்கணும், எல்லாரு கூடயும் இருந்துகிட்டே நான் தூய்மையா இருக்கிறது, அதுதான் சம்பூர்ண தூய்மையுடன் இருப்பதாக பாபா சொல்றாரு. ஏன்னா லட்சுமி நாராயணன் அப்படிதான் இருந்தாங்க. சொர்க்கத்துல தேவதைகள் அப்படிதான் வாழ்ந்தாங்க. எல்லாரு கூட இருந்துகிட்டே அவங்க 5 விகாரத்துல இல்லாம 5 விகாரத்துல போகாம தூய்மையா இருந்தாங்க. அதுதான் சம்பூர்ண தூய்மைன்ட்டு பாபா சொல்றாரு. மற்றவர்களும் தூய்மையாக ஆகிறார்கள். ஆனால் உங்களது தூய்மையின் விசேஷத்தன்மை என்னன்னா, கனவுலும் கூட உங்களுக்கு அசுத்தம் மனம் புத்தியை தொடாதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப பாபா நம்மள அந்த அளவுக்கு ஞானத்தை கொடுத்து புத்தியை மாத்துறாருன்னா, கனவுல கூட தூங்கும் போது கூட கனவு வருது இல்லையா, அந்த கனவுல கூட நமக்கு 5 விகாரம் வராது. அசுத்தம் நம்ம மனசு புத்தியை தொடாதுன்றாரு. சத்தியுகத்தில் ஆத்மாவும் தூய்மையாக ஆகிறது மற்றும் உங்களது சரீரமும் தூய்மையாக ஆகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. இங்க நம்ம சரீரம் அம்மா வயிற்றுல நம்ம பிறந்து வந்தோம், விகாரத்தினால பிறந்து வந்தோம். ஆனா சொர்க்கத்துல அப்படி கிடையாது. நம்ம யோக பலத்தினால நம்ம பிறப்போம். அங்க கர்ப்ப மாளிகையில பிறப்போம், கர்ப்ப சிறை கிடையாது. அதனால அங்க ஆத்மாவும் தூய்மையா இருக்கு, அந்த சரீரமும் தங்கம் மாதிரி தூய்மையா ஆகுறதுன்றாரு. ஆத்மா மற்றும் சரீரம் ரெண்டும் தூய்மையாக தேவ ஆத்மா ரூபத்துல இருக்கிறதுன்ட்டு சொல்றாரு அங்க சொர்க்கத்துல. அதனால்தான் இப்ப கோயில்ல கூட பாத்தீங்கன்னா லட்சுமி நாராயணனுடைய சிலைய சொல்லுவாங்க, அங்கமும் தங்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையில அவங்க சொர்க்கத்துல வாழும்போது அவங்க உடல் அந்த மாதிரி தூய்மையா இருந்தது, தங்கமா இல்ல, தூய்மையா இருந்தது, அழகா இருந்தது. அதனால அவங்க தேவ ஆத்மா ரூபத்துல ஆத்மா அங்க தேவ ஆத்மாவா இருக்குது, உடலும் தூய்மையா இருக்குது. இதுதான் சிரேஷ்ட தூய்மையாகும்ட்டு பாபா சொல்றாரு. உடலும் தூய்மை, உள்ளமும் தூய்மை, ஆத்மாவும் தூய்மையா இருக்கும்போது சிரேஷ்ட தூய்மை ஆகுன்றாரு. தூய்மையாக ஆவது போன்று சேஷமாவும் நீங்க ஆகிறீங்கன்றாரு. அனைவரையும் விட உயர்ந்தவர்கள் பிராமண ஆத்மாக்கள் ஆவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நேத்து கூட சொன்னார்ல, தேவதைகளோட உயர்ந்தவர்கள் நீங்க தான். ஏன்னா கடவுளே நம்ம கூட இருக்கிறாரு. இப்போ நமக்கு பாடம் எடுத்து நம்மளை மாத்திட்டு இருக்காரு. இந்த கலியுகத்துல அதாவது எல்லாமே தூய்மையா இருக்கும்போது தூய்மையா இருக்கிறது வேற, ஆனா சுத்தி உலகம் தூய்மையற்றதா இருக்கும்போது நம்ம தூய்மை ஆகிறோம்ல, கடவுள் சொல்லிட்டாருன்றதுக்காக அவருடைய வழிபடி நடந்து நம்ம தூய்மை ஆகிறதுனால உயர்ந்த ஆத்மாக்கள் பிராமண ஆத்மாக்கள் தான் சொல்றாரு. மேலும் உயர்ந்த தந்தையின் குழந்தைகளாக நீங்க ஆகிறீங்க.
ஆதியில பரந்தாமத்துல கூட சிரேஷ்டம், அதாவது தந்தையின் கூடவே தான் நீங்க இருக்கிறீங்க. நம்ம பரந்தாமத்துல கூட நம்ம பாபா நம்மள தானே செலக்ட் பண்ணி இப்ப ஞானம் சொல்றாரு, நம்ம தானே ஒரு பேச்சை கேட்கறோம். அப்போ நம்ம பரந்தாமத்துல அவர் பக்கத்துல தான் இருப்போம். அதனால பாபா கூட இருக்கிறது நம்ம தான் சொல்றாரு. அதனால நம்மளாம் வந்து ஆதியில இருந்து நடிக்க வந்தவங்கன்னா பாபா பக்கத்துல நம்ம இருப்போம். நெக்ஸ்ட் டு காடுன்ற மாதிரி நம்ம தேவதைகள் எல்லாமே நெக்ஸ்ட் டு காடு. இடையில் பூஜ்ய ஆத்மாவாகவும் நீங்க ஆகிறீங்க. அப்புறம் நடுவில் துவாபர யுகத்துல இருந்து பூஜைக்குரிய ஆத்மாவா நம்ம ஆகிறோம். நமக்கு கோயில் கூட பாபா கொடுக்குறாரு. எவ்வளவு அழகான கோயில் உருவாகிறது பாருங்க. நம்ம இப்ப எவ்வளவு எந்த அளவுக்கு முயற்சி செய்யறோமோ, புருஷார்த்தம் செய்யறோமா, அமிர்த வேலை ஏந்துக்கிறது, முரளி படிக்கிறது, அப்பப்ப டிராஃபிக் கண்ட்ரோல்ல பாபா நினைக்கிறது, பாபா மேல அன்புல மூழ்கும் போது பக்தர்கள் நம்ம மேல அன்புல முழுகுறாங்க. நம்ம எந்த அளவுக்கு பாபாவுக்கு நம்ம சேவை செய்யறோமோ அந்த அளவுக்கு பக்தர்கள் நம்ம நம்ம மேல அப்படியே உயிரே கொடுப்பாங்க. நம்ம எந்த அளவுக்கு, அதனாலதான் அந்த 108 மாலையினுடைய ஞாபகார்த்தமே பாத்தீங்கன்னா 108 மாலையும் வந்து சிவனை அப்படி உருகி உருகி 108 பேர் நினைச்சாங்க. அவங்களுடைய ஞாபகார்த்தமா தான் 108 மாலையே உருவாகுது. அதனால பாபா அந்த அளவுக்கு கோயில்ல, அந்த கோயில்ல விதிப்படி பூஜை நடக்குது. லட்சுமிநாராயண் கோயில்ல பாத்தீங்கன்னா நித்திய கால பூஜை நடக்கும். காலையில அந்த துயில் எழுப்புதல் நடக்கும். 5 மணிக்கெல்லாம் சுப்பிரபாதம் பண்ணி தான் எழுப்புவாங்க. அந்த நாராயணனை எழுப்புறது, அப்புறம் சாப்பாடு படைக்கிறது, நித்திய கல்யாணம். ஒரு 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 நாளும் வந்து கல்யாணம் நடக்கும். அப்புறம் வந்து அந்த அந்த தாமரை பூவால அர்ச்சனை நடக்கும். அப்புறம் ஏகப்பட்ட பூக்களால அலங்காரம் வந்து நடக்கும். அவர் அலங்கார பிரியர் விஷ்ணுன்றதுனால அலங்காரம் நடக்கும். அலங்காரம்னா அவர் வந்து என்ன அலங்காரம் பண்ணிக்கலாம், ஞானத்தினால அலங்காரம் பண்ணிக்கிட்டாரு நாராயணன். அதனால அவருக்கு அலங்காரம் அவ்வளோ நடக்குது. அதனால விதிப்படி பூஜைகள் உங்களுக்கு தான் நடக்குதுன்றாரு. யாரெல்லாம் அந்த நல்ல முயற்சி செய்யறாங்களோ அவங்கள சொல்றாரு. ஆனால் விதிப்படி பூஜைகள் தேவதை ரூபத்தில் உங்களுக்கு தான் நடைபெறுகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஆக தூய்மையாகவும் இருக்கிறீங்க மற்றும் சிரேஷ்டமானவர்களாகவும் நீங்க இருக்கிறீங்கன்ட்டு சொல்றாரு. கூடவே செல்வந்தர்களாகவும் இப்ப இருக்கிறீங்க. அந்த 3 இதை தான் பாபா இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. நம்ம இந்த நேரத்துல தூய்மையாகிறோம், சிரேஷ்டமானவங்களாகிறோம், செல்வந்தராகவும் ஆகிறோன்றது அந்த ஞானத்தை குறித்து தான் சொல்றாரு. உலகிலேயே மிகப்பெரிய செல்வந்தர் என்று உலகத்தினர் சொல்றாங்க இல்லையா, அதாவது டாடா, பிர்லா, அந்த அம்பானி இவங்களாம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய நீங்க தான் கல்பத்திலேயே செல்வந்தர்களாக இருக்கிறீங்க. இப்போ உலகிலேயே மிகப்பெரிய பணக்கார லிஸ்ட்ன்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி. ஆனா பாபா சொல்றாரு கல்பத்திலேயே பணக்கார லிஸ்ட்ல உங்க பேர் தான் வரும்ன்றாரு. தேவதைகள் தான் மிகப்பெரிய செல்வந்தர். அதுவும் பிராமண ஆத்மாக்கள். நம்ம கையில ஒரு பைசா இல்லைன்னா கூட நம்ம புத்தியில அவ்வளவு ஞானம் இருக்குது இல்லையா. ஞானம் வந்து ஒரு ஞான பாயிண்ட்டும் வந்து ஒரு லட்சக்கணக்கான ரூபாய்ன்ட்டு சொல்லுவார். அப்ப நம்ம எவ்வளவு ஞானத்தை புத்தியில வச்சிருக்கணும், அப்ப எவ்வளவு பெரிய செல்வந்தர் நம்ம அப்படின்னு சொல்றாரு. கையில ஒண்ணும் இல்லைன்னா கூட நீங்க தான் உலக முழு கல்பத்திலையும் செல்வந்தரா இருக்கிறீங்கன்றாரு. தனது பொக்கிஷங்களின் நினைவு உங்களுக்கு வருதான்னு கேட்கிறாரு. எவ்வளவு பொக்கிஷங்களுக்கு எஜமானாக இருக்கிறீங்கன்ட்டு உங்களுக்கு தெரியுதா? அழிவற்ற பொக்கிஷங்களை இந்த ஒரு பிறப்பில் பிராப்தியாக அடையிறீங்கன்னு சொல்றாரு. பாபா சொல்றது வந்து அழியக்கூடியதை சொல்லல. பாபா வந்து அழிவற்ற, இப்ப நீங்க காசு இருக்குது வீட்டுல, அதை எண்ணி பார்த்து நீங்க நான் இவ்வளவு காசு வச்சிருக்கேன்னு சொல்றீங்களா, அந்த மாதிரி நான் எவ்வளோ ஞானத்தை நான் பாபாட்ட வந்து எடுத்தேன், எவ்வளோ ஞான பாயிண்ட்டை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் புத்தியில, எவ்வளோ நான் வந்து குணங்கள் சக்திகளை அமிர்த வேலையில உட்காந்து பாபா நினைச்சு நினைச்சு அவ்வளோ சக்தி எனக்குள்ளார வந்திருக்கு. இதெல்லாம் அழிவற்ற பொக்கிஷம். இது யாராலையும் அபகரிக்க முடியாது, அழியவும் அழியாது. இதை நீங்க வந்து ஆத்மா பல பிறவிகளுக்கு எடுத்துட்டு போகுது. இந்த ஒரு பிறவி கிடையாது, பல பிறவிகளுக்கு ஆத்மா எடுத்துட்டு போகுது. அழிவற்ற பொக்கிஷங்களை இந்த ஒரு பிறப்பில் பிராப்தியாக நீங்க அடைறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. அது பல பிறவிகளுக்கு உங்களுக்கு கூடவே வருதுன்னு சொல்றாரு. அதாவது உடம்பு அழிஞ்சிரும், ஆனா ஆத்மா இப்ப படிக்கிற படிப்பும் ஆத்மாவுக்கு கிடைக்கிற அந்த பாபாவனுடைய பாலனை, பாபாவனுடைய சக்தி எல்லாம் வந்து ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பரமாத்மாவை நினைவு உண்மையா நினைவு செய்யறவங்களுக்கு அது ஃபுல்லாவே கிடைக்குது. அப்படியே ஆத்மா அதை எடுத்துக்கிட்டு தான் போகுது. பல பிறவிகளுக்கு கூடவே இது வருதுன்றாரு. கடைசி பிறவி வரைக்கும் அது சோறு போடும் நமக்கு. வேற யாருடைய பொக்கிஷமும் பல பிறவிகளுக்கு கூட வர்றதே கிடையாதுன்ட்டு சொல்றாரு. இப்ப பாருங்க, இப்ப இந்த பிறவில நமக்கு நம்ம அப்பா வந்து ஒரு வீடு கொடுக்குறாரு, இந்த உடலுக்கான அப்பானா அந்த வீடு வந்து நம்ம சாவர வரைக்கும் அந்த வீடை அனுபவிப்போம். செத்து போயிட்டோம்னா அந்த வீடு எடுத்துட்டா போறோம், எடுத்துட்டு போக முடியாது இல்லையா, கூடவே வராது. இந்த லௌகிக்க அப்பா கொடுக்கறது எதுவுமே நம்ம கூட வராது. ஆனா இந்த பரலௌகிக்க அப்பா தந்தை வந்து சிவன் வந்து நமக்கு இப்ப கொடுக்குற அந்த ஞான செல்வம் புத்தியில ஸ்டோர் ஆகுது இல்லையா, அது பல பிறவிகளுக்கு நம்ம கூடவே வரும். ஆனால் உங்களுடைய பொக்கிஷம் ஆன்மீகமானது, சக்திகளின் பொக்கிஷம், ஞானத்தின் பொக்கிஷம், குணங்களின் பொக்கிஷம். பாபா வெறும் ஞானம் மட்டும் கொடுக்கல, அவரை நினைக்க நினைக்க நமக்குள்ளார பவர்ஸ் வருது. 8 பவர்ஸ் உள்ளார இறங்குது. அதாவது ஏற்றுக்கொள்ளும் சக்தி, பகுத்தறியக்கூடிய சக்தி, அந்த மாதிரி
ஒரு ஒரு சக்தியா நமக்கு வருது. பொறுத்து கொள்ளக்கூடிய சக்தி, எல்லாத்தையும் சாட்சியா இருந்து பார்க்கக்கூடிய சக்தி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவினுடைய சக்தி, 8 சக்தி. அந்த சக்தி தான் காணாம போயிடுச்சு. அதனால தான் இப்ப வந்து நம்ம ராவணன் இந்த சக்தியை அபகரிச்சதுனால தான் இப்ப நம்ம அழறோம், கவலைப்படுறோம். இதெல்லாம் இந்த சக்திகள் மீண்டும் நமக்குள்ளார வந்துருச்சுன்னா நம்ம ராவணனை பார்த்து பயப்படவே தேவையில்ல. அதனால பாபா கொடுக்கறது சக்தி, சிவனுடைய சக்திகள் வந்து நம்ம கொடுக்குறாரு. அஷ்ட சக்திகளும் நமக்குள்ளார நிரம்புது, நம்ம சிவசக்தியா மாறுறோம். ஞானமும் நமக்குள்ளார நிரம்புது, குணங்களும் கொடுக்குறாரு. அன்பே சிவம்னும் போது அன்பு, தூய்மை, அமைதி, எல்லா குணங்களும் நமக்கு கொடுக்குறாரு. இந்த நேரத்துல நமக்கு எல்லாமே கிடைச்சிட்டு இருக்குது. சிரேஷ்ட சங்கல்பத்தின் பொக்கிஷம் வேற கிடைக்குது. நம்ம உயர்ந்த எண்ணங்களை உருவாக்குறோம். சொர்க்கம் வரப்போகுது, சொர்க்கத்துல தேவதையா நம்ம ஆக போறோம். இந்த மாதிரி உயர்ந்த எண்ணங்களை உலக மாற்ற காரியத்துக்காக உருவாக்குறோம். மற்றும் நிகழ்கால நேரத்தின் பொக்கிஷம் என்று எல்லா பொக்கிஷங்களுக்கும் ஜென்ம ஜென்மங்களுக்கும் உங்க கூடவே வருதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஒரு பிறப்பில் அடைந்த பொக்கிஷங்கள் உங்க கூடவே வருது பாருங்களேன். பாபா சொல்றாரு. இப்ப ஒரு சாதாரணமா லௌகீகத்துல நம்ம டாக்டர் படிக்கிறோம்னு நினைச்சுக்கோங்களேன். டாக்டர் படிக்கிறோம், டாக்டர் ஆகிறோம்னா அந்த ஒரு பிறவி மட்டும்தான் டாக்டரா இருப்போம். அடுத்த பிறவி போய் நம்ம டாக்டர் ஆக மாட்டோம். செத்து போயிட்டா அவ்வளவுதான். அந்த குழந்தை திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து குழந்தையா பிறந்து எல்கேஜில இருந்து தான் படிக்கணும். ஆனா பாபா வந்து இங்க நம்ம வந்து படிக்கிற படிப்பு என்னென்ன இப்ப சேருதோ இதெல்லாம் ஆத்மாவில சேருது, உடம்புல சேரல, ஆத்மாவில சேருது. அதனால செத்து போயிட்ட பிறகு நம்ம உயிர் கூடவே, உயிர் நம்ம ஆத்மா, ஆத்மா கூடவே இந்த பொக்கிஷங்கள்லாம் நம்ம கூடவே வருது. அடுத்த பிறவி வரைக்கும் எத்தனை பிறவி நம்ம எடுக்க போறோமோ அத்தனை பிறவிகளுக்கும் கூடவே வருதுன்றாரு. ஏனெனில் அனைத்து பொக்கிஷங்களையும் கொடுக்கும் வள்ளல் யார் தெரியுமா? பரமாத்மா தந்தையின் மூலம் பிராப்தியாக இதெல்லாம் கிடைச்சிருக்குதுன்றதுனால இது நம்ம கூடவே வரும்ன்றாரு. எல்லாரும் சொல்லுவாங்க செத்தா என்ன எடுத்துட்டு போக போறோம். அந்த அலெக்சாண்டர் கூட சொன்னார், நான் அத்தனை ஊரை ஆண்டேன், அத்தனை நாட்டை ஆண்டேன், ஆனா வந்து என்னால எதையும் எடுத்துட்டு போக முடியாது. அதனால நான் சாகும்போது என்னுடைய சவப்பெட்டியில என் கையை வெளியே வச்சிருங்க, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நான் எதையும் எடுத்துட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்ப மக்கள் பார்த்து புரிஞ்சுக்குவாங்க நம்ம சாகும்போது எதையும் எடுத்துட்டு போக முடியாது. ஆனா பாபா சொல்றாரு, நீங்க அந்த சூள கையால எதையும் எடுத்துட்டு போக முடியாது. உடம்பு அழிஞ்சு போயிடும், சூள கையும் அழிஞ்சு போயிடும், எல்லாம் மண்ணோட மண்ணு போயிடும். ஆனா ஆத்மா நீங்க இப்ப நீங்க படிக்கிற ஞானம், இப்ப நீங்க கேட்கிற இந்த பாபாட்ட இருந்து கிடைக்கிற குணங்கள், சக்திகள் எல்லாம் வந்து உங்க கூடவே வரும், எதுவுமே வீண் போகாதுன்னு சொல்றாரு. இந்த ஞான பாயிண்ட் ஒண்ணு நீங்க அடைஞ்சிருந்தா கூட அது வீண் போகாது, உங்க கூடவே வரும். இது உங்களுக்கு செல்வமா மாறும். அடுத்தடுத்து நீங்க எடுக்க போற பிறவிகளுக்கு தங்க மாளிகையா உருவாகும்னு சொல்றாரு. இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு போறோம். அப்ப உங்களுக்கு அந்த பெருமிதம் இருக்குதா? என்னுடைய பொக்கிஷம் அழிவற்றது, இந்த போதை உங்களுக்கு இருக்குதா? நான் இப்ப என்னெல்லாம் அடைஞ்சிட்டு இருக்கணும் அது கடவுள்கிட்ட இருந்து அடைஞ்சிட்டு இருக்கேன். அந்த அடைஞ்ச பிராப்திகள் எல்லாம் என் கூடவே வரும், அது அழிவற்றது என்ற போதை வந்து உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இந்த ஆன்மீக பொக்கிஷங்களை அடைவதற்கு சகஜ யோகிகளாக ஆகியிருக்கிறீங்க. இப்ப நம்ம அதனாலதான் இப்ப வந்து பிகேவாயிருக்கிறோம். பாபாவை சகஜமா நினைக்கிறோம். அதாவது ஒரு வேலை செஞ்சாலும், ஒரு நடந்தாலும், சுத்தினாலும், போனாலும், வந்தாலும் பாபா பாபான்ட்டு நினைவுல நம்ம சகஜ யோகியா இருக்கணும். ஆத்மான்னு புரிஞ்சுட்டு புள்ளியா நினைச்சிட்டு புள்ளியா பாபாவை நினைக்கிறது நம்ம அப்படியே பழக்கமாக்கிட்டோம் இல்லையா? பாபா ஈஸியான சகஜ யோகம் பாபா நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. நினைவு சக்தியின் மூலம் பொக்கிஷங்களை சேமிப்பு செய்கிறீங்க. இப்ப பாபாவுடைய நினைவு மூலமா பொக்கிஷங்களை நம்ம சேமிப்பு செய்யறோன்றாரு. இந்த நேரத்திலும் அனைத்து பொக்கிஷங்களும் நிறைந்து கவலையற்ற சக்கரவர்த்தியாக நீங்க இருக்கிறீங்க. பாருங்க, உலகமே எப்படி இருக்குது, துக்கத்துல இருக்கு. ஆனா அந்த மாதிரி டைம்ல கூட நம்ம எல்லா பொக்கிஷங்களையும் நிறைஞ்சு கவலை இல்லாம ராஜாவா இருக்கிறோம். ஏதாவது கவலை இருக்குதா உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாரு. இப்ப பிகே ஆயிட்டீங்கல்ல நீங்க, இன்னும் ஏதாவது கவலை இருக்கான்னு கேக்குறாரு. இருக்கிறதா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆனா சொல்லுவாரு, கவலை இருக்கணும். என்னன்னா, நான் நல்லா ஒரு புருஷார்த்தம் பண்ணணும், நான் வந்து நல்ல பதவி அடையணும், அந்த கவலை தான் இருக்கணும். மற்ற இந்த உலகாய கவலை எல்லாம் நமக்கு தேவையில்லைன்றாரு. ஏனெனில் உங்களிடம் இருக்கும் இந்த பொக்கிஷத்தை எந்த திருடனும் திருட முடியாதுன்னு சொல்றாரு. இப்ப கையில ஒரு நகை வச்சிருக்கோம், கையில ஒரு பொட்டி வச்சிருக்கோம், பொட்டி நிறைய பணம் வச்சிருக்கோம், எடுத்து புடுங்கின்னு ஓடிடுவாங்க இல்லையா? அது உடல்ல அபிமானத்துல நம்ம இருக்கும்போது அது போனா கூட நமக்கு அழுக வரும், ஐயோயோன்ட்டு. ஆனா இப்ப நம்ம ஆத்மாவுல ஸ்டோர் ஆகுது இந்த இது எல்லாமே. அதாவது இந்த ஞானம், குணங்கள், சக்திகள்லாம் ஆத்மால ஸ்டோர் ஆகுது. இதை யாராலையும் அபகரிக்க முடியாது இல்லையா? கடவுள் கொடுக்கறத யாராலையும் அபகரிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது இதுதான், கடவுள் கொடுக்க நினைக்கிறத யாராலையும் அபகரிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அவர் வந்து ஞானத்தை கொடுக்குறாரு, குணங்களை கொடுக்குறாரு, சக்திகளை கொடுக்குறாரு. அது வந்து எப்படி கொடுக்குறாருன்னா ஸ்தூலமா கொடுக்கல, சூட்சுமமா கொடுக்குறாரு. ஸ்தூலமா கொடுத்தா யாராவது புடிச்சின்னு பறிச்சுட்டு ஓடிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அவருக்கு தெரியும் இல்லையா? அதனால
சூட்சமா வந்து கொடுக்குறாரு, gift கொடுக்குறாரு. இந்த பொக்கிஷங்களை யாராலையும் அபகரிக்க முடியாதுன்றாரு. அதாவது நமக்கு என்ன புரியுதோ அந்த ஞானம் நமக்கு தான் புரியும். மற்றவங்களுக்கு நம்ம எவ்வளோ நினைக்கிறோமோ பாபாவோ அவ்வளோ சக்திகள் நமக்கு கிடைக்கும். இது மற்றவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால இதுல ஒண்ணுமே செய்ய முடியாத அளவுக்கு கடவுள் வந்து இந்த இந்த மாதிரி டெக்னிக்லாம் கடவுள் வந்து ஃபாலோ பண்றாரு. ராஜா அனுபவிக்க முடியாது, தண்ணீர்ல கூட முழுகாதுன்னு சொல்றாரு. அதாவது இந்த பொக்கிஷங்கள்லாம் தண்ணியில மூழ்கி போகாது, ராஜா யாராவது கவர்மெண்ட் அபகரிச்சுட்டு போக முடியாது, அந்த மாதிரி பொக்கிஷங்கள் நம்ம இப்ப சேர்த்துட்டு இருக்கிறோம். ஆகையால் கவலையற்ற சக்கரவர்த்தியாக நீங்க இப்ப இருக்கிறீங்க. அதனால நமக்கு கவலையே இல்லை. அதாவது மறைச்சு வைக்கணும், பீரோல மறைச்சு வைக்கணும், யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்ற கவலை நமக்கு இருக்கா? ஞானத்தை யாராவது தூக்கின்னு போயிடுவாங்க அப்படி கவலையே இல்லை. ஏன்னா நம்ம அதை புத்தியில ஸ்டோர் பண்ணிட்டோம், போகும்போது எடுத்துட்டு போறோம், அவ்வளவுதான். போகும்போது அதாவது உடலை விட்டு போகும்போது உடலையும் இங்க விட்டுடுவோம், எல்லாத்தையும் விட்டுடுவோம். ஆத்மா மட்டும் பறந்து பாபா சொன்னதை மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டு போறோம். ஆக இந்த பொக்கிஷங்களின் நினைவு சதா இருக்கிறது அல்லவான்ட்டு பாபா சொல்றாரு. மேலும் நினைவு கூட ஏன் எளிதாக இருக்கிறதுனா, ஏனெனில் அனைத்திலும் நினைவிற்கு ஆதாரமாக இருப்பது ஒன்று சம்பந்தம், மற்றொன்று பிராப்தி. இப்ப பாபா ஈஸியா நீங்க ஏன் நினைக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு நினைவிற்கு ஆதாரமே என்னன்னா சம்பந்தம். பாபாவை நம்ம எல்லா சம்பந்தத்துலயும் வைக்கிறோம், தந்தையா, தாயா, பிரியதர்ஷனா, கணவனா. அதனால ஈஸியா அவரை நினைக்கிறோம். இன்னொன்னு பிராப்தி. விஞ்ஞான்ல இருந்து எவ்வளவு நான் அடைஞ்சிருக்கிறேன், விஞ்ஞானதே பெரிய பிராப்தி தான் இல்லையா? அதெல்லாம் சகஜமா நம்ம பாபாவை நினைக்க வைக்குது. எந்த அளவுக்கு சம்பந்தத்துல அன்பு இருக்குமோ அந்த அளவுக்கு நினைவு தானாகவே வருகிறதுன்ட்டு பாபா சொல்றார். எவ்வளோ நமக்கு வந்து இப்போ ஒரு அம்மான்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அவங்க மேல நமக்கு அன்பு இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க அவங்க நினைவு நமக்கு தானாகவே வரும். ஏன்னா அம்மானாலே அன்பு இல்லையா, அதனால அவங்க நினைவு வரும். அது மாதிரிதான் பாபானாலே அன்பு, அன்பே சிவன்னும் போது அன்பு, அவர் சம்பந்தத்துல நமக்கு அன்பு இருக்கும்போது அவரோட நினைவு தானாகவே வரும்னு சொல்றாரு. ஏனெனில் சம்பந்தத்தில் அன்பு இருக்கிறது இல்லையா, அதனால சம்பந்தம் வைக்கும் போது ஈஸியா அன்பு வந்துரும் சொல்றாரு. மேலும் எங்கு அன்பு இருக்கிறதோ அன்பானவர்களை நினைவு செய்வது கடினமாகவே இருக்காதுன்னு சொல்றாரு. இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னா, ஒரு அம்மா இருக்காங்கன்னா, அந்த குழந்தை மேல அன்பு இருக்குது, அதனால அவங்க அது வந்து அந்த குழந்தைய நினைக்கிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாவே இருக்காது இல்லையா? அன்பானவர்களை நினைவு செய்வது கஷ்டமா இருக்காது, ஈஸியா தானே இருக்கும். அது மாதிரி பாபாவும் பாபாவும் பாத்தீங்கன்னா அன்பே சிவம். அவரு அவர் மேல நமக்கு அன்பு இருக்குது இல்லையா? ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பரமாத்மா மேல அன்பு இருக்குது. அப்ப அன்பானவரை நினைக்கிறது கஷ்டமா இருக்குமா? இருக்காது. ஆனால் மறப்பதுதான் கடினமாக இருக்கும்ட்டு பாபா சொல்றாரு. ஆக தந்தை சர்வ சம்பந்தத்தில் ஆதாரமாக இப்ப ஆக்கி விட்டார். இப்ப நம்ம எல்லா சம்பந்தத்தை தொடர்பையும் புத்தியால துண்டிச்சுட்டு இப்ப பாபா கிட்ட எல்லாத்தையும் இணைக்கிறோம் இல்லையா? ஏன்னா நமக்கு பாபா கிட்ட இப்ப கனெக்ஷன் போக போக மற்ற கனெக்ஷன் எல்லாம் கட் ஆயிடும். ஏன்னு பாத்தீங்கன்னா நஷ்டமாக ஆகணும் கடைசியா. பற்று இருக்கிறதுனாலதான் புடிச்சு புடிச்சு இழுக்குது இல்லையா? அது மத்தவங்களுக்கும் தொந்தரவா இருக்குது. அதனாலதான் வந்து இப்ப பாபாவை நினைக்க நினைக்க மற்றவங்களும் ஃப்ரீ பேர்ட் ஆகுறாங்க, நம்மளும் ஃப்ரீ பேர்ட் ஆகுறோம். நம்ம என்ன முன்னாடி என்ன பண்ணிட்டோம்னா, சம்பந்தம் தொடர்புல வந்து எல்லாரையும் நம்ம வந்து கயிறுல கட்டிக்கிட்டு, அவங்கள கயிறால கட்டி போட்டு நம்மளும் கட்டிக்கிட்டு, அவங்களையும் தொந்தரவு பண்ணிட்டு நம்மளும் தொந்தரவுக்குள்ளாயிட்டு, இப்படிதான் 63 ஜென்மமா நம்ம மாட்டிக்கிட்டோம். இப்ப சிலந்தி வலை மாதிரி பின்னிக்கிட்டோம். சிலந்தி வந்து அதுவே வலை பின்னி அதுவே மாட்டிக்குமா, அந்த மாதிரி நம்ம வந்து சம்பந்த தொடர்புல போயிட்டு இவங்க என்னுடையவங்க இவங்க என்னுடையவங்கன்னு எல்லாரையும் நம்ம வலை பின்னி மாட்டிக்கிட்டு நம்மளும் அதுல போய் சிக்கிக்கிட்டோம். இப்ப பாபா ஒவ்வொருத்தவங்களா விடுவிக்கிறாரு. நீ வெளியே வந்துட்டீன்னா உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் வெளியே வந்துருவாங்கட்டு அவரோட சம்மந்தத்தை இணைக்கிறார். இப்ப அவரோட நம்ம எல்லா சம்மந்தத்தையும் இணைக்கும் போது நமக்கு எல்லார்ட்டும் தான் அந்த தொடர்பு கனெக்ஷன் வந்து துண்டிக்கப்படுது, அதாவது அந்த பற்று வந்து அறுக்கப்படுது. ஆக தந்தை சர்வ சம்பந்தத்தில் ஆதாரமாக இப்ப ஆக்கிட்டார் இல்லையா? நம்மள ஆக்கிட்டாரு. அவரை எல்லா சம்பந்தத்தையும் நம்ம நினைக்கிறோம். அனைவரும் தன்னை சகஜ யோகி என்று அனுபவம் செய்றீங்களா? இப்ப நீங்க உங்களை நினைக்கிறீங்களா? நான் எப்பயுமே பாபா நினைவுல இருக்கிறேன், எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் என்ன செஞ்சாலும் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். நான் காலையில எழுந்து குளிக்கிறேன்னா நான் வந்து பாபா வந்து எனக்கு குளிப்பாட்டுறாரு. அந்த ஆத்மா நான் இந்த உடல்ல வந்து தூய்மை பண்றேன். பாபா என்ன ஆத்மாவை சுத்தம் படுத்துறாரு, நான் இந்த உடம்பை சுத்தம் படுத்துறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்க சகஜமா யோக நினைவுல இருக்கிறீங்களா? சமைக்கும் போது பவித்ர ஆத்மா நானு, தூய்மையின் சக்தி என்னிடம் இருந்து இந்த உணவுக்கு போயிட்டே இருக்குது, பாபா என் மூலமாக தூய்மை சக்தி கொடுத்துட்டு இருக்காரு, பாபா என் கூடவே இருக்கிறாரு அப்படின்ட்டு அந்த சகஜ யோகிய அனுபவம் செய்றீங்களான்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம நடக்கும்போது, தூங்கும் போது பாபா மடியில படுத்து தூங்குறேன், அது மாதிரி ஒவ்வொருமே நீங்க வந்து சகஜ யோகியா அனுபவம் செய்றீங்களா அல்லது கடின யோகியாக இருக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. இல்லைன்னா கஷ்டப்பட்டு பாபாவை நினைக்கிறீங்களா? உடல் உணர்வு தான் அடிக்கடி வருது, ஆத்ம உணர்வே வரலையான்னு சொல்லி கேட்கிறாரு. சகஜமாக இருக்கிறதா அல்லது சில நேரம் சகஜமாக சில நேரம் கடினமாக இருக்கிறதான்ட்டு கேட்கிறாரு. எப்போது தந்தையை சம்பந்தத்துடனும் அன்புடனும் நினைவு செய்கிறீங்களோ, நீங்க வந்து எப்ப பாபாவை அன்பா ஒரு சம்பந்தம் வச்சு வச்சு, அதாவது அப்பாவா நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன சம்பந்தம் பிடிக்குதோ அந்த சம்பந்தத்தை வச்சு நீங்க நினைக்கிறீங்க. பிரியதர்ஷனா,
கணவனா, துணைவனா, நண்பனா, எந்த நேரத்துல ஒரு தாயா, எப்படியெல்லாம் நீங்க சம்பந்தம் வச்சு அன்போட நினைவு செய்றீங்களோ, நினைவு உங்களுக்கு கஷ்டமா இருக்காதுன்ட்டு சொல்றாரு. பாபா நினைக்கிறதே எனக்கு கஷ்டமாகுது. எனக்கு கடவுளை நினைக்கவே டைம் இல்ல. எனக்கு வேலை பிஸியா இருக்கு. எனக்கு அவ்வளோ டென்ஷனா இருக்குது. எங்க எங்க எனக்கு டைம் இருக்கு நான் மெடிடேஷன் பண்றதுக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, பாபாவை நீங்க சம்பந்தத்துல வைங்க, அன்போட நினைவு செய்யுங்க. அப்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்காது. மேலும் பிராப்திகளையும் நினைவு செய்யுங்கன்ட்டு சொல்றாரு. அவர் என்ன கொடுத்தார் நமக்கு? எல்லா பிராப்திகளையும் நினைவு செய்யுங்க. அனைத்து பிராப்திகளின் வள்ளல் அனைத்து பிராப்திகளையும் ஏற்படுத்தி விட்டார். ஆக அனைத்து பிராப்திகளிலும் நிறைந்த ஆத்மா என்ற அனுபவம் நீங்க செய்றீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. கடவுளே வந்துட்டார் இல்லையா? அவர் தேடினதே நம்ம அவரை தான். அவரே வந்தார். அவர் கிடைச்சது எல்லாமே கிடைச்சிச்சு. உங்களை அடைந்து உலகே அடைந்தோன்ட்டு ஒரு இருக்கு இல்லையா? அப்ப உலகமே நம்ம கையில அப்படின்னும் போது வேற என்ன பிராப்திகள்? எல்லா பிராப்தியும் நிறைஞ்சிருச்சு. அதாவது ரிச்சஸ்ட் இந்த வேர்ல்டுனா பிரம்மகுமாரிஸ் தான். அப்ப பாபா எல்லாமே பிராமண ஆத்மா தான் ரிச்சஸ்ட் இந்த வேர்ல்டுன்ட்டு சொல்றாரு. ஏன்னா கடவுளே நம்ம கையில இருக்கிறாரு இல்லையா? அப்ப எல்லா பிராப்திகளும் நிறைஞ்ச ஆத்மான்ட்டு நீங்க அனுபவம் செய்றீங்களான்ட்டு கேட்கிறாரு. பொக்கிஷங்களை சேமிப்பதற்கான எளிய விதி பாப்தாதா நமக்கு சொல்லியிருக்கிறாரு. என்னென்ன பொக்கிஷங்கள் இருக்கின்றனவோ அந்த அனைத்து பொக்கிஷங்களையும் அடைவதற்கான விதி பாபா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒண்ணு புள்ளி ஃபுல் ஸ்டாப் வைங்க. அது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆத்மால ஃபுல் ஸ்டாப் வைங்க. அழியக்கூடிய பொக்கிஷங்களிலும் புள்ளி வைத்து கொண்டே சென்றால் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்லும் அல்லவான்ட்டு சொல்றாரு. எதுலையுமே கமா போடாம, ஆச்சரியக்குறி போடாம, கொஸ்டின் மார்க் போடாம எல்லாத்துலயுமே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டே போங்கன்றார். ஆக அழிவற்ற பொக்கிஷங்களை சேமிப்பதற்கான விதி புள்ளி வைப்பதாகும். அதாவது இந்த அழியக்கூடிய பொக்கிஷங்களுக்கு நீங்க ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டீங்கன்னா அழிவற்ற பொக்கிஷங்களுக்கு நீங்க சேமிப்பு ஆயிட்டே போகும், சேர்ந்துகிட்டே போகுன்றார். 3 புள்ளி இருக்குது இல்லையா? நமக்கு ஏற்கனவே தெரியும். ஒண்ணு நான் ஆத்மா புள்ளி, ரெண்டாவது பாபா புள்ளி, மற்றும் மூன்றாவது நாடகத்தில் எது நடந்து முடிஞ்சிச்சோ அதெல்லாம் முற்றுப்புள்ளி ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. ஆத்மால ஃபுல் ஸ்டாப் வைங்க. நமக்கு எதனால பிரச்சனை வருதுன்னா, நம்ம நடந்து முடிஞ்ச விஷயத்தையே சிந்தனை பண்ணிட்டு யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுட்டு அழுதுட்டு இப்படி நடந்துச்சு. இதெல்லாம் நம்ம முன்னாடி இருந்தோம். பிகே ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்றது, எனக்கு ரொம்ப இதா இருக்கு அப்படின்னு நம்ம அந்த ஃபுல் ஸ்டாப் வைக்காதனால தான் ஆத்மால சக்தி குறைஞ்சிட்டே போச்சு. பவர் குறைஞ்சிட்டே போனது காரணம் ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியல. அதனாலதான் நம்ம மறுபிறவி எடுத்து எடுத்து வந்தோம். இந்த கடைசி பிறவிக்கு நம்ம வர்றதுக்கு காரணமே ஃபுல் ஸ்டாப் வைக்க தெரியல. அதான் நடந்து முடிஞ்ச விஷயங்களை நம்ம ஏத்துக்காம நம்ம அதுக்கு ஆச்சரியக்குறி இதெல்லாம் போட்டு என்ன பண்ணிட்டோம், ஆத்மால சக்தி குறைஞ்சு குறைஞ்சு மறுபிறவி எடுத்து எடுத்து நம்ம வந்துட்டோம். இப்ப நம்ம பாபா சொல்லி கொடுக்குறாரு, நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வைங்க. அது முடிஞ்சு போச்சு. இனிமே அதை பத்தி பேசுறது வேஸ்ட். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அது என்ன மாறப்போதா? எதுவும் மாற போறதில்ல. அதனால முற்றுப்புள்ளி வைங்கன்னு சொல்றாரு. ஆக புள்ளி வைப்பதற்கு இப்ப வருகிறதா அப்படின்னு கேக்குறாரு. இப்ப ஆத்மால ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டீங்கன்னா, நீங்க எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டீங்கன்னா ஆத்மால சக்தி அதிகமாயிடும், பவர் அதிகமாயிட்டே போகும். ஆக புள்ளி வைப்பதுக்கு வருதா அப்படின்னு கேக்குறாரு. அனைத்தையும் விட மிக எளிய வார்த்தை எதுனா புள்ளி வைப்பது தானே அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ஈஸியான விஷயம்னா ஃபுல் ஸ்டாப் தானே. கமா போடுறது, ஆச்சரியக்குரிய போடுறதெல்லாம் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம் தேவைப்படும் நமக்கு. வளைச்சி நெளிச்சு போடணும். இது ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது ரொம்ப ஈஸி இல்லையா? ஆத்மா புள்ளியாக இருக்கிறேன், தந்தையும் புள்ளியாக இருக்கிறார் என்ற நினைவின் மூலம் தானாகவே பொக்கிஷங்கள் உங்களுக்கு சேமிப்பாகிறதுன்றாரு. இதை நினைச்சாலே போதும், அப்படியே ஆத்மால அவ்வளோ சக்தியும் குணங்களும் எல்லாம் நிரம்புதுன்றாரு. ஒரு செகண்ட் ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டீங்கன்னா சக்திசாலி ஆயிடுவீங்க. அடுத்து உங்களுக்குள்ளார அன்பு வந்துடும், அமைதி வந்துடும், எல்லாமே வந்துடும். இல்லைன்னா நீங்க யோசிச்சு கேள்வி கேட்டு பாருங்க, அது ஏன் அப்படி நடக்குதுன்னு தெரியல, எனக்கு ஒரே டென்ஷன் ஆகுது அப்படி புலம்புங்களா. புலம்ப என்ன ஆகும்னா ஆச்சரியக்குறி கேள்விக்குறி எல்லாம் விழும் ஆத்மால. விழ என்ன ஆகும், ஆத்மால சக்தியே போயிடும். அந்த ஏற்றுக்கொள்ளும் சக்தி வராது, பொறுத்துக்கிற சக்தி வராது. டென்ஷன் ஆகும். டென்ஷன் ஆகி உடம்பும் டென்ஷன் ஆயிடும். அதாவது உடம்புலயும் பிரச்சனை வந்துடும், உடம்புல நோய் வந்துடும். இன்னொன்னு நம்ம எதையுமே ஏத்துக்காம டென்ஷன் ஆகும் போது கோபம் வரும். கோபம் வரும்போது என்ன ஆகும்னா அது அடுத்தவங்கள்ட்ட போய் கத்தும்போது அது அவங்களையும் பாதிக்கும். அது நம்ம கூட இருக்கிற உறவினர்கள், அது நமக்கு பிடிச்சவங்களதான் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் நம்ம சண்டை போடுவோம். அப்ப என்ன ஆகும்னா ஆத்மால இருக்கிற சக்தியும் குறைஞ்சு அது நம்ம உடம்பையும் பாதிச்சு அது நம்மள அன்பான உறவினர்களையும் பாதிச்சு எவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்துது பாருங்க. அதுதான் பாபா சொல்றாரு, ஃபுல் ஸ்டாப் வைங்க. ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டீங்கன்னா நடந்தது நடந்துருச்சு, அதை பத்தி பேசுறது வேஸ்ட். அதை பத்தி என்ன யோசிக்கிறது, ஒன்றும் தேவையே இல்லை, முடிஞ்சிருச்சு இல்லையா? ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டீங்கன்னா பொக்கிஷங்கள் சேமிப்பாயிடும், ஆத்மால சக்தி பெருகும், நம்மளும் அமைதி ஆயிடுவோம், நம்மளும் குணவானா ஆயிடுவோம், அன்பா இருப்போம், மற்றவங்கள்ட்டையும் நம்ம அன்பு காட்டுவோம், நமக்குள்ளார அந்த மனித நேயம் இருக்கும், நம்ம கூட இருக்கிறவங்க கூடயும் அன்பா இருப்போம். அதனால
முடிஞ்ச விஷயத்த பண்ணி பண்ணி பேசி பேசி நம்ம டென்ஷன் ஆக மாட்டோம். அதுக்கு தான் பாபா ஃபுல் ஸ்டாப் வைங்க அப்படின்னு சொல்றாரு. புள்ளியை வினாடியில் நினைவு செய்வதனால் எவ்வளவு குஷி ஏற்படுகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ செக் பண்ணுங்க, அந்த ஃபுல் ஸ்டாப்பை செகண்ட்ல நினைவு பண்ணீங்கன்னா எவ்வளோ குஷி வருது, ஹாப்பினஸ் வருது பாருங்க. ஒரு செகண்ட்ல ஃபுல் ஸ்டாப் வச்சு பாருங்க, பெரிய பிரச்சனையெல்லாம் கூட ஒன்றும் இல்லாம ஆயிடும். இந்த அனைத்து பொக்கிஷங்களும் உங்களது பிராமண வாழ்க்கையின் அதிகாரமாகும், அத்தாரிட்டி ஆகுன்றாரு. இந்த ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது, இந்த எல்லா பொக்கிஷங்களும் எல்லாமே உங்களுக்கு அத்தாரிட்டி, அதுக்கு நீங்க அத்தாரிட்டின்றாரு. உங்களுக்கு வந்து அதிகாரம் உங்களுக்கு இருக்குது, இது எல்லாமே உங்களது தான். இப்போ ஒரு வீடு இருக்குன்னா, ஒரு அப்பாவுடைய வீடு ஒரு அந்த பையனுக்கு சொந்தம் தானே, அத்தாரிட்டி இருக்கு. என் அப்பாவுடைய வீடு என்னதுன்னு சொல்லுவான் இல்லையா அந்த பையன், அந்த மாதிரி நமக்கு வந்து பாபாவுடைய எல்லா பொக்கிஷங்களும் நம்மளது தான் அப்படின்றாரு. ஏனெனில் குழந்தை ஆவது என்றால் அதிகாரி ஆவதாகுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப அப்பாவுடைய குழந்தை ஆகணும்னா, அதாவது பரமாத்மாவுடைய குழந்தை ஆத்மான்ட்டு புரிஞ்சுக்கிட்டனாலே நம்ம அத்தாரிட்டி ஆயிட்டோம்னு சொல்றாரு. மேலும் விசேஷமாக 3 சம்பந்தத்தின் அதிகாரம் பிராப்தியாக நமக்கு கிடைக்குது. பரமாத்மாவே தந்தையாகவும் நீங்க ஆக்கி இருக்கிறீங்க. 3 சம்பந்தம் வைக்கிறோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் தந்தை, ஆசிரியர், சத்குரு. இப்ப ரெண்டாவது ஒண்ணு தந்தை, இன்னொன்னு ஆசிரியர், இன்னொன்னு சத்குருவாகவும் ஆக்கியிருக்கிறீங்க. இந்த 3 சம்பந்தங்களின் பாலனை படிப்பு வருமானத்திற்கு ஆதாரமாகும் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் தந்தையா இருந்து பாலனை பண்றாரு. ரெண்டாவது படிப்பு, ஆசிரியரா இந்த படிப்பு தான் வருமானத்துக்கே ஆதாரம் இல்லையா. படிச்சா நல்லா சம்பாதிப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த ஞானத்தை படிச்சாதான் நம்மளால போயிட்டு பணக்காரர் ஆக முடியும். மற்றும் சத்குருவின் மூலம் வரதானம் உங்களுக்கு கிடைக்குதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ சத்குருவா வந்திருக்காரு, சத்தியமான குருவா வந்து நமக்கு வழிகாட்டுறாரு. அவர் மூலமா தான் ஸ்ரீமத்தை நமக்கு கொடுக்குறாரு. சிவன் வந்து ஸ்ரீமத் கொடுக்குறாரு, வரதானம் கிடைக்குது நமக்கு. தூய்மை ஆகுக, யோகி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. எவ்வளவு எளிதாக வரதானம் கிடைக்கிறது, ஏனெனில் வரதானம்னா வரங்களை தானமாக கொடுக்கறது. கடவுளே வந்து வரங்களை கொடுக்குறாரு. அதாவது வரம் பண்ணி, அதாவது தவம் பண்ணி பெத்த புள்ளன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடவுளே வந்து வரம் கொடுக்குறாரு பாருங்க. வரத்தையே வந்து தானமா கொடுக்குறாரு நமக்கு. இந்த மாதிரி ஆகுக, இந்த மாதிரி ஆகுக அப்படின்ட்டு கொடுக்குறாரு. அசிரீரி குரல் மாதிரி நமக்கு ஒலிக்குது அப்படியே ஒன்னொன்னும். பாபா வந்து நமக்கு இப்படி ஆகுக, தேவதை ஆகுகன்றாரு. அப்ப அது நமக்கு தானே சொல்றாரு, அது நமக்குன்னு ஏத்துக்கணும். அப்படியே கடவுளே வந்து சொல்றாருன்னா அப்ப அது நான் தான் அது அப்படின்ட்டு அந்த வரதானத்தை ஏத்துக்கணும். இப்ப எல்லாம் எவ்வளவு ஈஸியா உங்களுக்கு வரதானம் கிடைக்குது நீங்க பிகே ஆனதுல இருந்துன்னு சொல்றாரு. நீங்க பாருங்க, கலியுகத்துல நமக்கு யாரு வரம் கொடுத்துருக்காங்க? வாயை திறந்தாலே சாபம் தான் கொடுத்துருக்காங்க. நீ எல்லாம் நல்லா இருப்பியா, இப்படிதான் பேசுவாங்க மனுஷங்க இப்படிதான் பேசுவாங்க இல்லையா. கடவுள் என்ன பேசுறாரு? கடவுள் வந்து வரதானத்தை கொடுக்குறாரு, வரங்களை அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. கிடைக்கிறதே பெரிய விஷயம் அது இந்த வாழ்க்கையில. ஏனெனில் தந்தையிடமிருந்து வரதானம் அடைவது குழந்தைகளின் பிறப்புரிமையாகும்ட்டு பாபா சொல்றாரு. அப்பாவே வந்துக்கிறாரு. அப்பா வந்து பரம்பிதா பரமாத்மா ஆத்மாக்களுக்கு வரதானம் கொடுக்குறாரு, அது நம்மளுடைய பிறப்புரிமைன்ட்டு பாபா சொல்றாரு. பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையின் சேமிப்பு கணக்கை இப்ப சோதிக்கிறாரு, செக் பண்றாரு. நம்ம எவ்வளவு சேமிப்பு பண்ணியிருக்கிறோம், எவ்வளவு ஞானம் நமக்குள்ளார இருக்கு, எவ்வளவு குணங்கள் வந்திருக்குது. பிகே ஆன பிறகு எனக்குள்ளார எவ்வளவு சேமிப்பாயிருக்கு அப்படின்ட்டு பாபா பாக்குறாரு. நீங்களும் தனது ஒவ்வொரு நேரத்தின் சேமிப்பு கணக்கை செக் பண்ணுங்கன்றாரு. இப்ப நீங்க பாருங்க, இன்னைக்கு நாள் முதல் நான் எவ்வளவு நேரம் பாபான்னு நினைச்சேன். முழு நாளும் காலையில ஏஞ்சேன்னா அமிர்த வேலையில எவ்வளவு நேரம் பாபாவை நினைச்சேன், மற்ற நேரம் எவ்வளவு நினைச்சேன். எவ்வளவு எனக்குள்ளார பொறுமை சக்தி வந்திருக்குது. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா ரியாக்ட் பண்றேனா, இல்ல நான் அப்படியே அமைதியா ஏத்துக்கிட்டு போயிடுறேனா, செக் பண்ணுங்கன்றார். சேமிப்பானதா ஆகவில்லையா அப்படின்னு செக் பண்ணுங்க. அதற்கான விதி, எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியத்தில் தானும் திருப்தியா இருக்கணும். யாருடன் சேர்ந்து நீங்க செஞ்சீங்களோ அந்த காரியத்தை அவரும் திருப்தியாக இருக்கணும். இதுதான் வந்து நம்ம சேமிப்பா பண்ணியிருக்கிறோம்னு அர்த்தம்ன்றாரு. அதாவது ஏதாவது ஒரு காரியம் செய்யறோம்னா அதுல நம்மளும் திருப்தியா இருக்கணும், நம்ம கூட செய்யறவங்களும் திருப்தியா இருக்கணும். இருவரும் திருப்தியாக இருக்கிறீர்கள் என்றால் புரிஞ்சுக்கோங்க, கர்மத்தின் கணக்கு சேமிப்பு ஆகியிருக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஒருவேளை சுயம் அல்லது யாருடைய சம்பந்தத்தில் வருகிறீர்களோ அவங்க திருப்தியாக இல்லை எனில் சேமிப்பு ஆகலன்றாரு. இப்ப நம்ம ஏதோ வேலை செய்யறோம், அதுல நமக்கும் திருப்தி இல்லை, கூட இருந்து நம்ம கூட செய்யறாங்க இல்லையா அவங்களுக்கும் திருப்தி இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு நமக்கு சேமிப்பு ஆகல, எந்த பொக்கிஷங்களும் நமக்குள்ளார சேமிப்பு ஆகலன்னு அர்த்தம்ன்றாரு. அதனாலதான் கர்ம கணக்கு நீண்டுக்குனே போகுதுன்றாரு. பாபா சொல்றாரு. பாப்தாதா நேரத்தை பற்றிய தகவலும் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இப்போ நிகழ்கால சங்கமயுகத்தின் நேரம் முழு கல்பத்திலும் உயர்ந்ததிலும் உயர்ந்த நேரம் ஆகுன்றாரு. நம்ம பாபா அடிக்கடி சொல்றாரு, நம்மலாம் இப்ப சங்கமயுகத்துல இருக்கிறோம். இது முழு கல்பத்திலுமே இந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த நேரம் இந்த சங்கமேகம் தான். அதாவது கலியுக இறுதிக்கும் சத்தியுகம் தொடக்கத்துக்கும் நடுவுல உள்ள நேரம் சங்கமேகம். ஏனெனில் இந்த சங்கமம் தான் சிரேஷ்ட காரியங்கள் என்ற விதை விதைக்கும் நேரமாகும்ட்டு சொல்றாரு. அதாவது புருஷோத்தம யுகம்னு சொல்லுவாங்க. 12 மாசத்துல புருஷோத்தம மாதம்ட்டு மார்கழி மாசத்தை சொல்லுவாங்க. அந்த மார்கழி மாசத்துலதான் பாத்தீங்கன்னா எல்லாரும் பக்தி பண்ணுவாங்க. அந்த டைம்ல பக்தி அதிகமா செய்வாங்க, நல்ல காரியங்கள் செய்வாங்க.
அந்த மாதிரி இந்த சங்கம யுகம் வந்து சிரேஷ்ட காரியங்களை விதைக்கும் நேரம், ஆத்மா உத்தமமாகிற நேரம் இதுன்னு சொல்றாரு. உடனடி பலன் அடையக்கூடிய நேரமும் இதுதான்றாரு. இதை நீங்க ஒரு மடங்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா 1000 மடங்கு பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்ரீமத் படி நீங்க நடக்கிறீங்கன்னா, நீங்க ஒரு பாபா சொல்ற மாதிரி ஒரே ஒரு பேச்சு கேட்டீங்கன்னா கூட நீங்க சத்தியுகத்துல எங்கேயோ போயிருவீங்க. அந்த மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு நீங்க முடிவெடுத்து மாறுறீங்கன்னா, பாபா சொல்ற மாதிரி ஆத்மா உத்தமமா ஆகுறீங்கன்னா எங்கேயோ போயிருவீங்க. அங்க போயிட்டு சொர்க்கத்துல நல்ல பதவி அடைவீங்க. அதனால இங்க உடனடி பலன் அடையக்கூடிய நேரம். இங்கேயும் நல்லா இருப்பீங்க, சொர்க்கத்திலயும் நல்லா இருப்பீங்க. இங்கேயுமே பாபா வந்து உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துவார். இந்த சங்கமத்தின் ஒவ்வொரு வினாடியும் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாகும்ட்டு பாபா சொல்றாரு. அனைவரும் ஒரு செகண்ட்ல அசரீரி சிதையில் நிலைத்திருக்க முடியுமான்ட்டு இப்ப கேக்குறாரு நம்மள. பாப்தாதா எளிய விதியை சொல்லியிருக்கிறாரு இல்லையா, நிரந்தர நினைவுக்கு ஒரு விதியை உருவாக்குங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாபா நிரந்தரமா பர்மனண்டா நினைக்கணும். அப்பப்ப நினைக்கிறோம் இல்லையா, காலையில நினைக்கிறோம், அப்புறம் மறந்துடுறோம், அப்புறம் வேலை வெட்டி அப்படின்ட்டு போயிடுறோம். தேகதாரிகளே நினைச்சிட்டு இருக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா பாபா நினைவு திடீர்னு வரும். பாபா நினைவு அப்பப்ப நினைக்கிறீங்க, ஆனா நிரந்தரமா பாபா நினைக்கணும்னா பாபா ஒரு விதி சொல்லியிருக்காரு. என்ன விதினா, முழு நாளும் 2 வார்த்தைகள் அடிக்கடி எல்லாரும் பேசுறீங்க. என்ன வார்த்தை? பல முறை நீங்க அதை தான் பேசுறீங்கன்னு பாபா மேல இருந்து பார்த்தாரு. எல்லாருமே நம்ம பேசுறோம். அது என்ன வார்த்தைன்னா, அந்த 2 வார்த்தை நான் மற்றும் எனது. எப்போது நான் என்ற வார்த்தையெல்லாம் சொல்றீங்களோ அப்போது நான் ஆத்மா என்று தந்தை அறிமுகம் கொடுத்துட்டார்ல. ஏற்கனவே பாபா சொல்லியிருக்காரு, இந்த இந்த பாயிண்ட் அடிக்கடி சொல்லியிருக்காரு முரளியில. நான் வரும்போதெல்லாம் நான் அந்த தேகம்னு நினைக்காதீங்க, நான் புள்ளி, நான் நெற்றி பூர்வத்துல புள்ளியா ஸ்டாரா இருக்கேன் அப்படின்ற அப்படியே அந்த நினைவை கொண்டு வாங்க. நான் போடுற இடத்துல நான் ஆத்மான்றத ஞாபகம் வச்சுக்கோங்கன்றாரு. எனவே எப்போதெல்லாம் நான் என்ற வார்த்தை கூறுகிறீர்களோ அப்போது நான் ஆத்மா என்பதை நினைவு செய்யுங்கள்ட்ட பாபா நமக்கு சொல்லியிருக்கிறாரு. தனியாக நான்ட்டு யோசிக்காதீங்க. தனியா இருந்தீங்கன்னா மாயா சாப்பிட்றோம். நான் ஆத்மா என்பதன் கூடவே யோசிங்கன்ட்டு பாபா சொல்றார். ஏனெனில் நான் சிரேஷ்ட ஆத்மா, பரமாத்மா பாலனில் இருக்கக்கூடிய ஆத்மா என்பதை நீங்கள் அறிவீர்கள் அல்லவா அப்படின்னு கேட்கிறாரு. அது நம்ம இவ்வளவு நாள் எப்படி வாழ்ந்து வந்தோம்னு தெரியாது. ஆனா இந்த சங்கமயுகத்துல பாபா நம்மள அவ்வளோ பாலனை பண்ணியிருக்காரு. அவ்வளோ கொஞ்சி கொஞ்சி நம்மளை வளர்க்குறாரு. பாபா நம்மளை பொறுமையா சொல்லி சொல்லி வளர்க்குறாரு. அந்த மாயா பாத்தீங்கன்னா அடி கொடுத்து நம்மளை வளர்க்கும். அது வெளி உலகத்துக்கு போனீங்கன்னா அடி அடியா விழும். அந்த மாயா வந்து அடி கொடுக்கும். ஆனா பாபா வந்து நாங்க கொஞ்சறவரே பாபா மட்டும்தான். இனிமே செல்லமான குழந்தைகளே, இனிமையான குழந்தைகளே அப்படின்ட்டு நம்மளை பாலனை பண்றவரே அவர்தான். அப்ப நான் ஆத்மான்னு போது யோசிங்க, நான் யார், எப்படிப்பட்ட ஆத்மா? நான் சிரேஷ்ட ஆத்மா, பரமாத்மா பாலனில் இருக்கக்கூடிய ஆத்மா என்பதை உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. மேலும் எனது என்ற வார்த்தை சொல்லும்போது என்ன சொல்லணும்? நான் சொல்லும் போது நான் ஆத்மான்னு சொல்லணும். எனது என்ற வார்த்தை சொல்லும்போது என்ன சொல்லணும்? என்னுடையவர் யார் என்றது ஞாபகம் வரணும். என்னுடையவர் யார்? எனதுன்னும் போது எனதுனாலே பாபா தான். நான்னா ஆத்மா, எனதுனாலே பாபா. என்னுடையவர் யார்? என்னுடைய பாபா, அதாவது தந்தை பரமாத்மா ஞாபகம் வரணும். இது எந்த அளவுக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்தவரா ஆயிடுவீங்கன்றாரு. எந்த அளவுக்கு தந்தையிடம் என்னுடையவர் என்று நினைப்பீர்களோ அந்த அளவுக்கு நினைவு உங்களுக்கு எளிதாகி கொண்டே செல்லும் சொல்றாரு. இப்ப இந்த மாதிரி பாபா எனதுனாலே பாபா பாபான்னு உங்களுக்கு ஞாபகம் வர வர, என்னுடைய பாபா தந்தை என்னுடையவர் அப்படின்னு நினைக்க நினைக்க ஈஸியா அவரை நினைக்க ஆரம்பிச்சிடுங்க. ஏனெனில் என்னுடையது எப்பவுமே மறக்காது இல்லையா. இப்போ ஒரு கையில ஒரு போன் வச்சிருக்கோம், எண்ணிது தானே வச்சிருக்கோம். அதை யாராவது எடுத்தாங்கன்னா இது யாருதுங்க ஃபோன் அப்படின்னு கேட்டா இது எண்ணிதுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப என்னுடையதுன்றது எப்பயுமே யாருக்குமே மறக்காது. ஒரு ஒரு பேக்கா இருக்கட்டும், ஒரு போனா இருக்கட்டும், முக்கியமா இப்ப போன் தான், எல்லாரும் கையிலயும் போன்ல இருக்குது. அதை கேட்டாலே சொல்லுவீங்க எண்ணிதுன்னு சொல்லுவீங்க. அப்ப எண்ணிதுன்றது அந்த மறக்கவே மறக்காது இல்லையா. அந்த அளவுக்கு அதோட நினைவு இருக்கு. அந்த மாதிரி என்னுடையதுன்னும் போது பாபாவை வச்சுக்காங்க. அப்ப எல்லாத்துலயுமே பாபா வைக்கும் போது பாபா மறக்க முடியாது இல்லையா. பாபா மறக்க முடியாது, போனை மறக்க முடியாதமே இருக்கிறீங்களா, அந்த மாதிரி என்னுடையதுன்றதுல பாபாவை போடுங்கன்னு சொல்றாரு. முழு நாளும் பாருங்கள், என்னுடையதுதான் நினைவுக்கு வருது இல்லையா. ஆக இந்த விதியின் மூலம் எளிதாக நிரந்தர யோகி ஆகிவிட முடியும்ட்டு பாபா சொல்றார். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் இப்ப சுமானம் என்ற சீட்ல அமர வச்சிருக்கிறார். நம்ம வந்து பிகே ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. நம்மள எல்லாரும் எல்லாரும் என்ன எப்படி பேசுனாங்க, இதெல்லாம் ஒரு வேஸ்ட், இதெல்லாம் எதுக்கும் உதவாது அப்படிதான் நம்மள வந்து பேசியிருப்பாங்க. ஒன்றுத்துக்கும் அதை நம்மளே நமக்கு வந்து நம்ம சுய அபிமானம்லாம் நமக்கு கிடையாது. நம்மளே நம்மளை திட்டிக்கிட்டு நான்லாம் ஒரு வேஸ்ட்டு, எதுக்கு பிறந்தேன்னு தெரில அப்படிலாம் நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம். மற்றவங்க சொல்கிறாங்களோ இல்லையா, நம்ம அது மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் பாபா வந்து சொல்கிறாரு, இப்போ வந்து சுய மரியாதைன்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு நீங்களே மரியாதை கொடுத்துக்காங்கன்றார். அந்த சீட்டில் உட்காருங்கன்றார். அந்த மாதிரி எவ்வளோ சொம்மான நம்ம கொடுத்துருக்குறாரு. நான் மாஸ்டர் சர்வசக்திவான். பாபா எதிலெல்லாம் இதாக இருக்கிறாரோ அவருடைய பேர் இருக்கு இல்லையா, அவருடைய அவருடைய என்னென்னலாம் அவருடைய மரியாதைகள் இருக்குதோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து மாஸ்டர் போட்டுக்க வேண்டியதுதான்.
அவர் வந்து ஞானக்கடல்னா நம்ம மாஸ்டர் ஞானக்கடல், அவர் வந்து சர்வசக்திவானா நம்ம மாஸ்டர் சர்வசக்திவான். இந்த மாதிரி நான் அப்பானா நீங்க குழந்தை, அப்போ வந்து நீங்க நான் எதுலெல்லாம் அப்படியே இதாக இருக்கிறனோ, எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறனோ அதெல்லாம் நீங்க மாஸ்டர் எக்ஸ்பர்ட்னு போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் நமக்கு என்ன வேண்டி இருக்குது, நம்ம அப்படியே ஈஸியாக அந்த சீட்டில் உட்காருங்கன்றாரு. நீ என்னோட குழந்தை, நீ அந்த சீட்டில் உட்காரு அப்படின்றாரு. சுமானத்தின் பட்டியலை நினைவில் கொண்டு வந்தால் மிகவும் நீளமானதாக இருக்கிறது. பாபா அவ்வளோ கொடுத்துருக்குறாரு. ஒவ்வொரு சொரூபத்திலையும் 5 சொரூபத்தில், ஆத்மா சொரூபத்தில் அவ்வளோ சமானம் கொடுத்துருக்காரு. தேவதை சொரூபத்தில் தூய்மையான தேவதை, அன்பான தேவதை, நான் சிரேஷ்டமான தேவதை அப்படின்ட்டு அந்த தேவதை சுரூபத்தில் அத்தனி பட்டியல் கொடுத்துருக்காரு. அப்புறம் பிராமண சுரூபத்தில், அப்புறம் பூஜைக்குரிய சுரூபத்தில் பாருங்க, நான் பவித்ர தேவி, அது மாதிரி கோயிலில் இருக்கக்கூடிய பூஜிக்கக்கூடிய தேவி, இந்த மாதிரி எவ்வளோ கொடுத்துருக்குறாரு. அதே மாதிரி பிராமண சுரூபத்துலேயும் ஏகப்பட்ட பட்டியல் கொடுத்துருக்காரு. ஃபரிஸ்தாவிலையும் நான் அமைதி ஃபரிஸ்தா, அன்பு ஃபரிஸ்தா, இது மாதிரி எல்லாமே பட்டியல் நீளமாக போகுது இல்லையா. ஏனெனில் சொமானத்தில் நிலைத்திருந்தால் தேகாபிமானம் வர முடியாதுன்றார். நம்ம அடிக்கடி சொல்கிறோம்ல, எனக்கு கோபம் வந்துருச்சு, நான் டென்ஷன் ஆயிட்டேன். ஏன் வருதுன்னா அந்த தேக அபிமானம் தான் எல்லாத்துக்கும் காரணமே. பாபா அன்னைக்கு கூட சொன்னார்ல, 2 விஷயத்துல தான் உங்களுக்கு கோபம் வருது. என்ன 2 விஷயம் கோபம் வருது? ஒன்று, நான் பொய் சொல்கிறாங்க, மற்றவங்க வந்து உண்மை சொல்ல வேண்டிய இடத்துல பொய் சொல்கிறாங்க, அது எனக்கு கோபத்தை வர வைக்குது. இன்னொன்று வந்து என்னை வந்து நிந்தனை செய்கிறாங்க, என்னை வந்து தரக்குறைவாக பேசுகிறாங்க, திட்டுறாங்க, நிந்தனை செய்கிறாங்க. இந்த 2 விஷயத்துல தான் உங்களுக்கு கோபம் வருது. அந்த கோபம் எதனால வருது தெரியுமா? தேக அபிமானத்தினால தான் வருது. பாபா சொல்றாரு, இந்த தேக அபிமானம் போகணும்னா சுயமரியாதையில இருங்க. நீங்க எதுக்கு அடுத்தவங்க மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு நீங்களே மரியாதை கொடுத்துக்கோங்கன்றாரு. கடவுள் நமக்கு கொடுக்குறாரு, நம்ம நமக்கு கொடுக்குறோம். மற்றவங்க எதுக்கு கொடுக்கணும்? செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம் இல்லையா? கடவுளே நம்மளை மரியாதை கொடுக்குறாரு, அப்புறம் மற்றவங்க எதுக்கு நமக்கு கொடுக்கணும்? அதனால சுமானத்துல நிலைச்சிருந்தீங்கன்னா தேக அபிமானம் வர முடியாதுன்றாரு. ஒன்று தேக அபிமானம் இருக்க வேண்டும், அல்லது சுமானம் இருக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. சுமானம் என்றால், சுயம் என்றால் ஆத்மாவின் சிரேஷ்ட நினைவுக்கான இடம். ஆக அனைவரும் தனது சுமானத்தில் இப்ப நிலைச்சிருக்கிறீங்களான்ட்டு கேட்கிறாரு. சுயம்னா ஆத்மா, ஆத்மாவினுடைய சிரேஷ்ட நினைவுக்கான இடம் தான் அந்த சுயம்ன்றது, சொமானம்ன்றது. சொமானம்னா நான் வந்து நெற்றி பூர்வத்துல உட்கார்ந்துருக்கிறேன், என்ன மாதிரி உட்கார்ந்துருக்கிறேன், நான் மாஸ்டர் சர்வ சக்திவான், என்கிட்ட இருந்து எல்லா சக்திகளும் இருக்குது, அது வைப்ரேஷனா போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு சீட்ல உட்காருங்க. இப்போ ஒரு கோயில்ல ஒரு மூர்த்தியா இருக்கிற இடத்துல அந்த சிலை பாருங்க எப்படி உட்கார்ந்துருக்குன்ட்டு, அதோட இடமே அதுதான். அந்த சிலை வந்து அந்த இடத்துல தான் உட்காரணும், அப்பதான் அதுக்கு பெருமை இல்லையா? அது வேற இடத்துல இருந்தா அந்த அளவுக்கு அது பெருமை இருக்காது. அது மூர்த்தியா இருக்கிறது அந்த அந்த இடத்துல தான் உட்காரணும். அது மாதிரி ஆத்மான்றது சீட்ல உட்காரணும், சீட்ல உட்காரும் போது தான் அதுக்கு பெருமை. ஆக அனைவரும் தனது சுமானத்தில் நிலைச்சிருக்கிறீங்களா? எந்த அளவுக்கு சுமானத்தில் நிலைத்திருப்பீர்களோ அந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு மரியாதை தானாகவே கொடுப்பீங்க. நீங்க ரெஸ்பெக்ட் மற்றவங்க கொடுத்தீங்கன்னா அவங்க அவங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நம்ம போய் ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கவே தேவையில்லை. ஆக சுமானத்தில் நிலைத்திருப்பது எவ்வளவு எளிதாக இருக்கிறது பாருங்கன்றாரு. அனைவரும் குஷியாக இருக்கிறீங்களான்ட்டு பாபா இப்ப நம்ம கேட்கிறாரு. ஏனெனில் குஷியாக இருப்பவர்கள் மற்றவர்களையும் குஷியானவர்களாக ஆக்கிடுவாங்க. யார் சுயம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்களோ அவங்க சுத்தி எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. பாப்தாதா சதா சொல்றாரு, நமக்கு என்ன சொல்றாரு, முழு நாளும் ஒருபோதும் குஷியை மட்டும் இழந்துராதீங்கன்ட்டு சொல்றாரு. ஏன்னா குஷி அப்படிப்பட்ட ஒரு விஷயம், அது அந்த ஒரு குஷியில் ஆரோக்கியமும் இருக்கிறது, செல்வமும் இருக்கிறது, மகிழ்ச்சியும் இருக்கிறதுன்றார். பாருங்களேன், சந்தோஷமா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் வந்துருது, செல்வமும் வரும், மகிழ்ச்சியும் வரும்ன்றாரு. டாக்டர்ஸே சொல்றாங்க, சிரிச்சாதான் நமக்கு வந்து அந்த டோபர்மைன்ற ஹார்மோன் சுரக்குதான், அதனால உடல் ஆரோக்கியமா மாறுதான். அதனால சிரிங்க அப்படின்னு சொல்றாங்க டாக்டர்ஸ். பாபாவும் அதான் சொல்றாரு, உள்ளத்தால ஆத்மா வந்து குஷியா இருங்க, குஷியா இருக்கும் போது ஆரோக்கியம் வருது, செல்வம் வருது, மகிழ்ச்சியும் வருதுன்றார். குஷி இல்லையெனில் வாழ்க்கையில் சலிப்பு ஏற்பட்டு விடுகிறது. சே, என்னடா இது வாழ்க்கை, எதுக்கு தான் பிறந்தோம், இப்படிலாம் நமக்கு அந்த சலிப்பு ஏன் வருதுன்னா மகிழ்ச்சி இல்லை, குஷிக்காக தான் சொல்லப்படுகிறது. குஷி போன்ற பொக்கிஷம் எதுவும் இல்லைன்ட்டு. எவ்வளவு பொக்கிஷங்கள் வேண்டுமென்றாலும் இருக்கட்டும், அதாவது இப்ப பணக்காரங்களா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாமே இருக்கும் ஆனா சந்தோஷமே இருக்காது. ஏன்னா வியாதி, உடல் ஃபுல்லா வியாதி, அப்புறம் பணத்தை எங்க மறைச்சு வைக்கிறது, எப்படி ஒழிக்கிறது, இந்த கவலையே அதிகமா இருக்கும். அதனால குஷியே இருக்காது. அதனால சொல்றாரு, எவ்வளவு பொக்கிஷங்கள் வேண்டுமென்றாலும் இருக்கட்டும், ஆனால் குஷி இல்லைனில் பொக்கிஷங்களின் பிராப்தியை அடைய முடியாது. குஷிக்காக கூறப்படுகிறது. குஷி போன்ற சத்தான உணவு எதுவுமே இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. ஆக குஷி செல்வமாகவும் இருக்குது, குஷி இருந்தால் ஆரோக்கியமும் இருக்கும்ட்டு பாபா சொல்றாரு. பேரே குஷி எண்ணில் மகிழ்ச்சி இருக்கவே செய்யும் இல்லையா? ஆக குஷியில் 3ம் இருக்கும். அது பேரே குஷினா மகிழ்ச்சியும் இருக்கும், அது ஆரோக்கியமும் இருக்கும், செல்வமும் இருக்கும், மகிழ்ச்சியும் இருக்கும்ன்றார். ஆக குஷியில் 3ம் இருக்கும். மேலும் தந்தை அழிவற்ற குஷியின் பொக்கிஷம் நமக்கு கொடுத்துருக்கிறாரு இல்லையா? பாபா வந்து அழியக்கூடிய குஷியா கொடுத்துருக்காரு. இப்ப இன்னைக்கு நான் ஒரு பீச்சுக்கு போனேன்,
இன்னைக்கு மட்டும் ஜாலியா அந்த நாளைக்கு முகத்தை தொங்க போட்டுன்னு கன்னத்துல கையை வச்சுட்டு உட்காந்துருந்தேன். அது அழியக்கூடிய குஷி. அதாவது இன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷமா இருக்கும், நாளைக்கே அந்த குஷி இருக்காது. நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சோகமான விஷயம் நடக்கும், அதுக்காக உட்காந்து கவலையா அழுதுட்டு இருக்கும். அது வந்து அழியக்கூடிய குஷி. ஆனா பாபா நமக்கு எல்லையற்ற குஷியை கொடுக்குறாரு. அழிவற்ற குஷியின் பொக்கிஷம் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதாவது அதுக்கு முடிவே இல்லாத குஷியை கொடுத்துருக்கிறாரு. அதீந்திரிய சுகம், இந்திரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த குஷியை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆத்ம சுகம் அது. ஆத்மான்னு உணர்ந்து அவரை நினைக்கும் போது நீங்க எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் குஷியா உங்களால இருக்க முடியும். தந்தையின் பொக்கிஷத்தை நீங்க இழந்து விடக்கூடாதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஆக சதா குஷியாக இருக்கிறீங்களா? என்ன நடந்தாலும் சரி. பாபா சொல்வார், அம்மா செத்தாலும் அல்வா சாப்பிடணும். அல்வா கிண்டிலாம் சாப்பிடக்கூடாது. அத முரளியை படிக்கணுன்றதுதான் அப்படி சொல்லியிருப்பாரு. என்ன நடந்தாலும் முரளி படிச்சாலே போதும், நம்ம கூட கடவுள் இருக்கிறாருன்ற அந்த குஷி இருக்கும். பாப்தாதா வீட்டு பாடம் நம்ம கொடுத்துருக்கிறாரு. ஹோம்ஒர்க்கு ஆசிரியரா வந்திருக்காருல, ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காரு. குஷியாக இருக்கணும். அனைவரும் குஷியை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நீங்களும் குஷியா இருங்க, மற்றவங்களையும் குஷியா ஆக்குங்க. ஏனெனில் குஷி அப்படிப்பட்ட பொருள், எவ்வளவு கொடுப்பீங்களோ அவ்வளோ அதிகரிக்கும்ட்டு பாபா சொல்றாரு. நம்ம சொல்லுவோம்ல, கொடுக்க கொடுக்க இறக்க இறக்க கிணறு ஊறுன்னுவாங்க. அந்த மாதிரி இந்த குஷி வந்து கொடுக்க கொடுக்க அதிகரிக்கும்ட்டு பாபா சொல்றாரு. அனுபவம் செஞ்சு பாருங்க. நீங்க வேணா செஞ்சு பாருங்க. நீங்க சந்தோஷமா இருந்தா அடுத்தவங்க சந்தோஷப்படுத்தி பாருங்க, உங்களுக்குள்ளார இன்னும் குஷி அதிகரிக்கும்ன்றாரு. அடுத்தவங்க ஏழையின் சிரிப்புல என்னது, நான் என்னுடைய என்னுடைய அதாவது அக மகிழ்ச்சியை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏழைகள் சிரிக்கிறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குன்ட்டு சொல்லுவாங்க. சாதாரணமா பாமர அவங்களே சொல்லுவாங்க. ஆனா பாபா அதான் சொல்றாரு, நீங்க அனுபவம் பண்ணி பாருங்க, அடுத்தவங்களை சிரிக்க வச்சு பாருங்க, உங்களுக்குள்ளார சந்தோஷம் வரும்ன்றாரு. அனுபவம் செய்கிறீர்கள் தானே, குஷியை பகிர்ந்து கொடுக்கிறீர்கள் எனில் பகிர்வதன் மூலம் முதலில் தனக்குள்ள அது அதிகரிக்கும்ட்டு பாபா சொல்றாரு. குஷி படுத்துறதுக்கு முன் முதலில் தனக்குள் குஷி ஏற்படும்ன்றாரு. ஆக அனைவரும் வீட்டு பாடம் செஞ்சீங்களா, செய்தீர்களா? யார் செய்திருக்கிறீங்களோ அவங்க கை உயர்த்துங்கன்றாரு. யாரெல்லாம் குஷியா இருந்தா அடுத்தவங்களை குஷிப்படுத்துனீங்க, கை உயர்த்துங்கன்றாரு. யார் செய்தீர்களோ குஷியாக இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப யாரெல்லாம் இதை பண்ணீங்களோ அவங்க குஷியாக இருக்கணும். காரணம் கூறாமல் நிவாரணம் செய்ய வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப ரீசன்லாம் சொல்லாதீங்க. ரீசன் சொல்லாம இப்ப வந்து ரீசன் எதுவும் சொல்லக்கூடாது, நிவாரணம் தான் சொல்லணுன்றாரு. சமாதான சுரபம் இப்ப ஆகணும். எதுவா இருந்தாலும் சரி நம்ம சமாதானமா ஆயிடணுன்றாரு. கை உயர்த்துங்கள், இது நடந்து விட்டது என்று இப்போது சொல்ல மாட்டீங்க தானே அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. பாப்தாதாவுக்கு பல குழந்தைகள் தங்களது ரிப்போர்ட் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. நான் எவ்வளவு சதவீதம் ஓகேயாக இருக்கிறேன். லட்சியம் வைக்கும் போதுதான் லட்சணம் தானாக வருகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப ரிப்போர்ட் நிறைய பேர் ரிப்போர்ட் எழுதியிருக்காங்க. என்னன்னா வந்து இப்போ எவ்வளோ நான் மாறி இருக்கிறேன் பாபா, எவ்வளோ பர்சன்டேஜ் நான் ஓகேவாக இருக்கிறேன் அப்படின்ட்டு எழுதியிருக்கிறாங்க. பாபா சொல்றாரு, லட்சியம் வைக்கும் போது தான் அந்த லட்சணம் உங்களுக்குள்ளார தானா வரும். இப்போ நீங்கள் இப்போ ஒரு டாக்டர் ஆகணும்னு ஒரு லட்சியம் வைக்கும் போது அந்த ஸ்டெத்தோஸ்கோப்பை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பா அந்த லட்சணம் நமக்குள்ளார வந்து நம்ம டாக்டராகவே ஆயிடுவோம். அதான் மாதிரி தான் பாபா சொல்றாரு, லட்சுமி நாராயணன் ஆகணுன்ற அந்த லட்சியம் வரும்போது தானாகவே அந்த லட்சணம் உங்களுக்குள்ளார வந்துடும் அப்படின்றாரு. நல்லது. இரட்டை அயல்நாட்டு சகோதர சகோதரிகளுடன் பாபா பேசுறாரு. அயல்நாட்டினருக்கு தங்களது ஒரிஜினல் அயல்நாட்டை மறந்திருக்க மாட்டீர்கள். ஒரிஜினல் நீங்கள் எந்த தேசத்தை சார்ந்தவர்கள் என்பது நினைவில் இருக்கிறது தானே அப்படின்னு சொல்றாரு. அவங்க வெளிநாட்டுல போய் பிறந்திருக்கலாம், ஆனா உண்மையிலே அவங்க பாரதவாசிகள். மறுபிறவி எடுத்து இப்ப வெளிநாட்டுல இருக்கிறாங்க. உங்களுடைய ஒரிஜினல்லாம் நீங்க எந்த தேசத்தை சார்ந்தவங்கன்றது நினைவில் இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. ஆகையால் பாபா வந்து சேவைக்காக அவங்கள அங்கங்க பிறக்க வச்சிருக்கிறாரு. அப்புறம் இந்த லாஸ்ட் பர்த்ல பிகே வாக்கி அவங்கள கொண்டு வந்து மதுபனுக்கு வர வச்சிருக்கிறாரு. இப்ப அப்புறம் திரும்ப சேவை செய்யணும் இல்லையா, அதனால இப்ப அங்க சேவை செய்யறதுக்காக அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க. மற்றபடி அவங்க வந்து பாரதவாசிகள் தான், தேவதைகளா சத்தியுகத்துல இங்க வாழ்ந்தவங்க தான் அங்க போய் பிறந்திருக்கிறாங்க இப்போதைக்கு. ஆகையால் அனைவரும் உங்களை இரட்டை அயல்நாட்டினர் என்று சொல்றாங்க. வெறும் அயல்நாட்டினர் கிடையாது, இரட்டை அயல்நாட்டினர், ரெண்டு டபுளா இருப்பாங்க. எனவே உங்களுக்கு தங்களது இனிய வீடு ஒருபோதும் மறந்திருக்காது அப்படின்னு சொல்றாரு. ஆக எங்க இருக்கிறீங்க? பாப்தாதாவின் இதய சிம்மாசனதாரிகள் அல்லவா? பாபாவுடைய இதயத்துல நீங்க இருக்கிறீங்க இல்லையா? பாப்தாதா சொல்றாரு, ஏதாவது சிறிய பெரிய பிரச்சனை வந்தா பிரச்சனை அல்ல, அதனை சோதனைத்தாள் முன்னேற்றுவதற்காக நமக்கு வருதுன்ட்டு நினைச்சுக்கங்கன்றார் பாபா. நம்ம வாழ்க்கையில பிரச்சனை எல்லாம் வருது இல்ல, அது அப்படியே போயிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது டெஸ்ட் பேப்பர் வரும், அது வந்து பிரச்சனை வரும். ஆனால் நம்ம அது பிரச்சனைன்னு நினைக்கக்கூடாது. இது ஏன் எனக்கு வந்தது அப்படின்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. அது டெஸ்ட் பேப்பரு, நம்மளை முன்னேற்ற வந்திருக்குன்ட்டு புரிஞ்சுக்கோங்கன்றாரு. பாப் தாதாவின் இதய சிம்மாசனத்திற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. யாரா இருந்தாலும் சரி, பாபாவுடைய குழந்தைன்னா அவங்க பாபாவுடைய இதய சிம்மாசனத்துல உட்காரத்துக்கு உரிமை இருக்குதுன்றார். இதய சிம்மாசனதாரியாக ஆகிவிடுங்கள், பிறகு பிரச்சனைகள் விளையாட்டு பொருட்களாக ஆகிவிடும். ஏதாவது பிரச்சனை வருதுன்னா பாபாவுடைய இதயத்துல போய் உட்காந்துக்கோங்க,
அப்ப எல்லாம் உங்களுக்கு விளையாட்டு மாதிரி தோணும்னு சொல்றாரு. பிரச்சனையை பார்த்து பயப்பட மாட்டீங்க, விளையாடுவீர்கள், விளையாட்டு பொருளாக தான் இருக்கும்ட்டு பாபா சொல்றாரு. அனைவரும் பறக்கும் கலையில் உள்ளவர்கள் தானே. இப்ப எல்லாரும் பறக்கும் கலையில தானே இருக்கிறீங்க, நடக்கிறோமா ஓடுறோமா, பறக்கும் ஃபரிஸ்தா மாதிரி பறக்கும் கலையில தானே இருக்கிறீங்கன்றார். பறக்கும் கலை இருக்கிறதா அல்லது நடக்கக்கூடியவர்களா, பறப்பவர்களா அல்லது நடப்பவர்களான்ட்டு பாபா நம்மளை கேட்குறாரு. பறப்பவர்கள் இப்ப கை உயர்த்துங்க, பாதி கை உயர்த்தி கொண்டிருக்கிறீங்க, பறப்பவர்களாக இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாரு. நல்லது. அவ்வப்போது பறப்பதை விடுகிறீர்களா என்ன அப்படின்னு கேட்குறாரு. பிரச்சனை வந்தா, இப்போ மலை மாதிரி பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மலையை தாண்டி நான் போகணும் அப்படின்னு மலையை உடச்சிக்கிட்டு உட்காந்துடக்கூடாது, மலை மேலே பறந்து போயிடணும். அதாவது என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபரிஸ்தாவும் பறந்து அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு போயிடணும். அந்த மாதிரி பறக்குறீங்களா இல்லை நடந்துட்டு இருக்கிறீங்களான்ட்டு பாபா கேட்குறாரு. புருஷார்த்தத்தில் நடக்கிறவங்களா நீங்கள் இல்லை பறக்கிறவங்களான்னு கேட்குறாரு. நடந்து கொண்டிருக்கிறோம் என்று இருக்கக்கூடாது. சிலர் பாப்தாதாவிடம் சொல்கிறாங்க, பாபா நான் மிக நன்றாக நடந்து கொண்டிருக்கிறேன். எனவே பாப்தாதா கேட்குறாரு, நடந்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது பறந்து கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாரு. இப்போது நடக்கக்கூடிய நேரமே அல்ல அப்படின்ட்டு பாபா சொல்கிறாரு. இப்போ நடக்கலாம் டைம் இல்லை, நம்ம பறக்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா டைம் ரொம்ப நெருங்கிடுச்சு. ஆர்வம், உற்சாகம், தைரியம் என்ற ரெக்கை ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ இருக்குது. எனவே ரெக்கையின் மூலம் பறக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆத்மாவுக்கு இந்த மாயா வந்து ஆத்மாவுடைய ரெக்கையை ஒடிச்சிருச்சு. அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் ஒவ்வொரு ஆத்மாவுடைய ரெக்கையை ஒடிச்சிருச்சு. அது என்ன ரெக்கைன்னா ஆர்வம், ஊக்கம், உற்சாகம், தைரியம். இதெல்லாம் ஒடிச்சதுனால தான் நம்ம இங்கே வந்து பிறந்து இங்கேயே கஷ்டப்பட்டுட்டு கூண்டுக்குள்ளே மாட்டின கிளி மாதிரி மாட்டிகிட்டு இருக்கிறோம். தைரியம் இல்லை, உற்சாகம் இல்லை, நம்ம மேலே நம்பிக்கையே இல்லை. இப்படி இருந்ததுனால தானே நம்ம வந்து அடுத்தவங்கள நம்பி நம்பி வாழ்ந்து சுதந்திரமாக வாழ தெரியாம டிபெண்டா வாழ்ந்துட்டு இண்டிபெண்டா இருக்க தெரியாம அதுவும் பெண்கள் வந்து முக்காவாசி அடிமைகள் தான். அடிமைகளா வாழ்ந்துட்டு கிடந்தோம் இல்லையா. இப்ப பாபா நம்ம தலையில கலசத்தை வச்சு தைரியம் கொடுக்குறாரு, ஊக்கம் உற்சாகன்ற ரக்கைய ஆத்மாவுக்கு கொடுக்குறாரு. அது பெண்ணுன்னு கிடையாது, ஆணுன்னு கிடையாது, ரெண்டு பேருமே ஆத்மாக்கள் தான். அவங்களுக்கு ஆர்வம், உற்சாகம், தைரியன்ற ரெக்கைய பாபா இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குதுன்றாரு. எனவே ரெக்கையின் மூலம் இப்போ பறங்க அப்படின்றார் பாபா. தினமும் செக் பண்ணுங்க, பறக்கும் கலையில் பறந்து கொண்டிருக்கிறேன்னா நன்றாக இருக்கிறது. ரிசல்ட்டில் பாப்தாதா பார்த்தாரு, சேவை நிலையங்கள் அயல்நாட்டில் அதிகரிச்சுட்டே போகுதாம். சென்டர் திறந்துக்கிட்டே இருக்கிறாங்களாம் அயல்நாட்டில், வெளிநாட்டில் இன்னும் அதிகரித்து கொண்டே போகும்ட்டு பாபா சொல்கிறார். எவ்வாறு இரட்டை அயல்நாட்டினர்களாக இருக்கிறீர்களோ அவ்வாறு இரட்டை சேவை மனதினாலும் செய்யுங்க, வார்த்தைகள்னாலும் செய்து கொண்டே செல்லுங்கள்ட்டு பாபா சொல்கிறாரு. மனசா சேவையும் பாபா செய்ய சொல்கிறாரு. மனசக்தியின் மூலம் ஆத்மாக்களுக்கு ஆன்மீக உள்ளுணர்வை ஏற்படுத்துங்கன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம மனசா சேவை செய்ய செய்ய தான் உலகத்தில் இருக்கிற ஆத்மாக்கள் எல்லாரும் விழிப்படைவாங்க. நம்ம சும்மா போய் ஞானத்தை வாயால் மற்றவங்க சொன்னோம்னா யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன இவங்க எதையோ சொல்லிட்டு இருக்காங்கன்னு கேட்பாங்க. நம்ம வந்து முன்னாடியே ஃபவுண்டேஷன் போடணும். முன்னாடியே என்ன பண்ணணும், இங்கே இருந்துக்கிட்டே உலகம் ஃபுல்லாக என்னுடைய சகோதர சகோதரிகள்லாம் விழிப்படைகிறாங்க, அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில் எல்லையற்ற வைராக்கியம் வருது, இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லை, எல்லாருமே ஒரு காலத்தில் நம்மளை விட்டுடுவாங்க, நம்மளை தனியாக விட்டுடுவாங்க, ஆத்மா வந்து தனியாக தான் வந்தால் தனியாக தான் போக போகிறோம், நமக்கு துணைவன் வந்து நற்றுணையாவது நமச்சிவாயவே, கடைசியா கடவுள் தான் நமக்கு துணைவனா இருப்பாரு, இந்த மனுஷங்கள்லாம் வரமாட்டாங்கன்ற அந்த உள்ளுணர்வு, அந்த ஆன்மீக உள்ளுணர்வு ஏற்படுத்துங்க, அதுக்கு மனசா சேவை செய்யுங்கன்றாரு பாபா. அதை செஞ்சுட்டு நம்ம போயிட்டு அவங்களுக்கு ஞானத்தை சொன்னாதான் கேட்பாங்க. சும்மா போய் ஞானத்தை சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. அதனாலதான் மனதின் சேவை செய்யுங்க, வாயுமண்டலத்தை உருவாக்குங்கள். இப்போது துக்கம் அதிகரிப்பதை பார்த்து கருணை வரலையா அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ உலகம் ஃபுல்லா துக்கம் ஏற்படுது, எங்க பார்த்தாலும் துக்கம், அதை பார்த்து உங்களுக்கு கருணை வரலையா? உங்களது ஜட சிலைகளுக்கு முன்னாடி போய் தான் கதறிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது நம்ம தானே கூட நம்ம தெரியாம உட்காந்துருக்கோம் இல்லையா. பிகேஸுக்கு நம்பிக்கை இருக்கணும். அதாவது இந்த ஜட சிலையெல்லாம் நம்ம தான், நம்ம ஆத்மா இங்க சைத்தன்யமா இருக்கிறோம், ஆனா நம்மளுடைய ஜடம் அங்க இருக்குது. அது முன்னாடிதான் போயிட்டு பக்தர்கள் கதறாங்கன்றது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். உங்களுக்கு கருணை வரலையா? கருணை காட்டுங்கள், கருணை காட்டுங்கள், இப்போது தயை கருணை இறக்க முடியவர்களாக ஆகுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. ஏன்னா அம்மன் சிலைக்கு முன்னாடி போய் கதறாங்க, அம்மா தாயே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, உனக்கு என் மேல கருணை வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த அம்மன் வந்து சொல்ற மாதிரி அந்த வீடியோஸ் எல்லாம் வருது. அம்மன் என்ன சொல்றாங்க, தைரியமா இரு, கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்ட்டு அந்த வீடியோல வருது. அப்ப பாருங்க, அது யார்? அது நம்ம தான். அது நம்ம போய் நம்ம கையேந்தி நிக்க கூடாது, நம்ம கடவுளே நமக்கு வந்து சக்தி கொடுத்து நம்மள தைரியசாலி ஆக்கி மத்தவங்களுக்கும் கொடுக்குற அளவுக்கு நம்மள வச்சிருக்கிறாரு. அதான் தேவதையே ஆக்குறாரு. அப்ப நீங்க வந்து நான் இருக்கேன், நீ பயப்படாதன்ற அந்த வைப்ரேஷனை கொடுங்க உங்க பக்தர்களுக்கு. இங்க இருந்து நீங்க அந்த மனதின் மூலமாக அந்த சேவை செய்யுங்க, நான் இருக்கேன், கவலைப்படாத அப்படி. ஏன்னா நமக்கு பாபா இருக்கிறார் துணைவனா. பாபா சொல்றாருல, நான் இருக்கேன் குழந்தாய், கவலைப்படாத.
அதே மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு பக்தர்களுக்கு நான் இருக்கேன் கவலைப்படாதன்னு நம்ம அந்த வைப்ரேஷனை கொடுக்கணும். தன் மீதும் கருணை மற்றும் ஆத்மாக்களின் மீதும் கருணை வைங்கன்ட்டு பாபா சொல்றாரு. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா பாபாவை நினைக்கணும், மற்றவங்களுக்கு சக்தி கொடுக்கணும். நல்லது, ஒவ்வொரு சீசனிலும் நீங்க வந்துடுறீங்க, இது அனைவரையும் குஷி ஏற்படுத்துகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ ஒவ்வொரு சீசன்லயும் ரெட்டை அயல் நட்டினர் வந்துடுறாங்க. எல்லாருக்கும் அவங்கள பார்க்க பார்க்க குஷி வருது. ஆக பறந்துட்டே இருங்க மற்றும் பறக்க வைங்கன்ட்டு பாபா சொல்றாரு. எல்லாரோடவும் பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டுக்காரங்க தான் அவ்வளோ பார்க்கும்போதே நமக்கு தெரியும், மதுபனில் அவ்வளோ அன்பானவங்களா இருப்பாங்க, அவ்வளோ ரெஸ்பெக்டா இருப்பாங்க. அதாவது பஸ்ல எல்லாம் இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே எழுந்து இடம் கொடுப்பாங்க. மற்றவங்க நம்மளா கூட யோசிப்போம், ஆனால் அவங்க வந்து எழுந்து இடம் கொடுப்பாங்க. மற்றவங்க வயசானவங்க வந்து அவங்க உட்காரட்டோன்னு எழுந்திருப்பாங்க. அது தானாகவே அவங்கள்ட்ட அந்த பழக்கம்லாம் இருக்கும். அதனால பாபா அவங்களுக்கு தனியாவே பாபா வந்து சொல்வார், நன்றாக இருக்கிறது, ரிசல்ட் பார்க்கிற போது தன்னை மாற்றிக்கொள்வதிலும் வேகமாக சென்றுட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. ஏன்னா அவங்க ஃபாஸ்டா முன்னேறாங்க. வெளிநாட்டுக்காரங்க பாபா சொல்றதை அப்படியே ஃபாஸ்டா மாத்திக்கிட்டு முன்னேறாங்க. சுய மாற்றத்தின் வேகம் உலக மாற்றத்தின் வேகத்தை அதிகப்படுத்துகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்ம மாற மாற உலகமும் மாற்றம் அடையுதுன்றாரு, ஃபாஸ்டா மாறுதுன்றாரு. நல்லது, முதன்முறை வந்தவர்கள் எழுந்து கொள்ளுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. அன்னைக்கு யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்தாங்களோ மதுபன் மீட்டுக்கு அவங்கள எழுந்திருக்க சொல்றாரு. உங்கள் அனைவருக்கும் பிராமண பிறப்பின் வாழ்த்துக்கள், நல்ல இனிப்பு கிடைக்கும் சொல்றாரு. அப்புறம் தில்குஷ் மிட்டாய் பாபா வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாரு. முதல் வந்தவங்களுக்கு தில்குஷ் இனிப்பு கொடுப்பாரு. இந்த இனிப்பு வாயில் போட்டு கொண்டால் கரைஞ்சிரும், ஆனால் அந்த தில்குஷ் இனிப்பு, அதாவது இதயத்தின் இனிப்பு என்னைக்கும் வந்து கூடவே இருக்கும். ஆனா அந்த மிட்டாய் ஒன்னா கரைஞ்சு போயிடும், ஆனா அந்த பாபா கொடுத்தாரு இல்லையா, அதை வாங்கி நம்ம போட்டோம் இல்லையா, அந்த அந்த இனிப்பு வந்து சதா கூடவே இருக்கும். வந்திருக்கும் உங்களை பார்த்து பாப்தாதா மற்றும் உள்நாடு வெளிநாட்டு சகோதர சகோதரிகள் குஷி அடைந்து கொண்டிருக்கிறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கா பார்க்குது, ஆப்பிரிக்கா, ரஷ்யா, லண்டன் எல்லாம் பார்த்துட்டு இருக்குது. 5 கண்டங்களும் உங்களை பார்க்குது. உங்கள் அனைவரின் பிறந்த நாள் வாழ்த்துக்களை அங்கு அமர்ந்து கொண்டே எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது, பாப்தாதாவின் ஆன்மீக நினைவிருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு. இப்போது பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையிலும், புது குழந்தையாக இருந்தாலும் பழைய குழந்தையாக இருந்தாலும், சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும், சிறியவர்கள் மிக விரைவாக தந்தைக்கு சமம் ஆகிவிட முடியும்ட்டு சொல்றாரு. இப்போது வினாடியில் மனதை எங்கு ஈடுபடுத்த விரும்புகிறீர்களோ அங்கு மனம் ஒருநிலை ஆகிவிட வேண்டும். அந்த ஒருநிலைப்படுத்தும் ட்ரில் சதா செஞ்சுக்கிட்டே இருங்கன்றாரு. அப்போது ஒரு வினாடி மனதிற்கு எஜமானராகி நான் மற்றும் எனக்கு உலகம் பாபா, வேறு யாருமே இல்லை என்ற ஏக்கஸ்திதியில் நிலைச்சிருங்க. இப்ப நம்ம ஒரு செகண்டு நம்ம வந்து ஒரு உலகத்துல இருக்கோம். அது வந்து நான் வந்து ஆத்மா, என்னுடைய உலகமே பாபா தான். இந்த நினைவுல இருங்க. பரந்தாமத்துல கூட இமேஜின் பண்ணுங்க, நான் புள்ளியா இருக்கேன். செந்நிறமான உலகத்துல நான் புள்ளியா இருக்கேன். எனக்கு முன்னாடி பாபா, அவர் தான் என்னுடைய உலகம். என்னுடைய உலகமே பாபா தான், வேற யாருமே இல்லை. புள்ளியா அனுபவம் பண்ணுங்க. நான் புள்ளியா இருக்கேன், எனக்கு முன்னாடி பாபா புள்ளியா இருக்காரு. ஆனா ஏகப்பட்ட வைப்ரேஷன் அவர்கிட்ட வருது. சக்திசாலியான அதிர்வலைகள் பாபாவிடமிருந்து எனக்கு வந்துட்டே இருக்கு. என்னுடைய உலகமே பாபா தான். அவருடைய அதிர்வலைகளை, அந்த பொக்கிஷங்களை, எல்லா பொக்கிஷங்களும் எனக்குள்ளார நிரம்பி இருக்குன்றத அனுபவம் செய்யுங்க. நல்லது, நாலாபுறங்களில் உள்ள அனைத்து தீவிர முயற்சியாளர் குழந்தைகளுக்கு சதா ஆர்வம் உற்சாகம் என்ற ரெக்கைகளினால் பறக்கும் கலையின் அனுபவமூர்த்தி குழந்தைகளுக்கு, சதா தனது சொமானம் என்ற செட்டாகி இருக்கும் குழந்தைகளுக்கு, சதா கருணை உள்ளமுடையவராகி உலக ஆத்மாக்களுக்கு மனசா சக்தியின் மூலம் சுகம் சாந்தியின் அஞ்சலி கொடுக்கக்கூடிய கருணை இரக்கமுடைய குழந்தைகளுக்கு, சதா தந்தையின் அன்பில் மூழ்கிருக்கும் இதய சிம்மாசனதாரி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே சொல்றாரு. நாமும் பாப்தாதாவுக்கு குழந்தைகளாகிய நாம், ஆன்மீக குழந்தைகள், அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே சொல்றோம். நல்லது, அனைவரும் மிக 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 குஷியாக இருக்கிறீங்க தானே? மிகுந்த குஷியுடன் இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறாரு. எவ்வளவு குஷி இருக்கிறது கேட்குறாரு பாபா. சதா இவ்வாறு இருங்க, எப்பயுமே இந்த குஷியோட இருங்க. பாப்தாதா மீட்ல அவ்வளோ குஷி வரும். அதுவனுக்கு ஃபர்ஸ்ட் பாபா மீட் போறீங்கன்னா அவ்வளோ குஷி வரும். அந்த குஷியை பாபா சொல்றாரு, இதே மாதிரி இருங்க கடைசி வரைக்கும். எது நடந்தாலும் நடக்க விடுங்கள். இப்போது குஷியாக இருக்க வேண்டும். நாம் பறக்க வேண்டும். எந்த விஷயம் கீழே நம்மளை கொண்டு வரக்கூட முடியாது. உறுதியாக இருக்க வேண்டும்.
பக்கா உறுதிமொழி எடுத்திருக்கிறீங்களா? எவ்வளவு பக்காவாக இருக்கிறது. குஷியாக இருங்க, அனைவருக்கும் குஷியை கொடுங்கன்ட்டு சொல்றாரு. ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றாலும் கூட குஷியை இழந்து விடாதீர்கள். பாபா சொல்றாரு, ஏதாவது பிடிக்கலனா கூட மகிழ்ச்சியை விட்டுறாதீங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்றாரு. விஷயத்தை விட்டுடுங்க, குஷியை விட்டு விடாதீங்க அப்படின்றாரு. உங்களுக்கு பிடிக்காத விஷயம் நடந்தா கூட அதை மனசுல வச்சுக்காதீங்க, அதை விட்டுட்டு நீங்க குஷியா இருங்கன்றாரு. விஷயங்கள் அழிஞ்சு போயிடும், ஆனா குஷி சதா கூடவே இருக்க வேண்டும் அல்லவா அப்படின்றாரு. எது கூடவே இருக்க வேண்டுமோ அதை விட்டுடுறீங்க, எதை விட வேண்டுமோ அதை போய் கூடவே வச்சிருக்கிறீங்க அப்படின்றார் பாபா. குஷியா இருக்கிறது தான், அதுதான் வேணும், அதை கூடவே வச்சுக்கோங்க. எது தேவையில்லை, இந்த டென்ஷனு, அந்த இது, அந்த விஷயம், இந்த விஷயம், அதெல்லாம் விடணும், அதை போய் கூடவே வச்சுக்கிறீங்க அப்படின்றாரு. இவ்வாறு செய்யாதீர்கள், இந்த மாதிரி பண்ணாதீங்கன்றார் பாபா. அமிர்த வேலை தினமும் முதலில் தனக்குத்தானே குஷி என்ற உணவு பரிமாறுங்கள்ன்ட்டு சொல்றார். காலங்கத்தால ஏஞ்சி 4 மணிக்கு பாபாட்ட குஷியின் பொக்கிஷத்தை வாங்கி தனக்குள்ளார நிறைச்சி வச்சுக்கோங்க, சாப்பிடுங்க, குஷி என்ற டானிக் குடிங்க, அப்படியே ஒரு டம்ளர் குடிங்க காலையில ஏஞ்சின்றாரு. அந்த உணவை நீங்களே பரிமாறுங்கன்னு சொல்றாரு. நீங்களும் குஷியா இருங்க, உங்க கூட இருக்கிறவங்களையும் குஷியா வச்சுக்கோங்கன்றாரு. நல்லது. வரதானம்: இனிய அமைதி, ஸ்வீட் சைலன்ஸ் என்ற அன்பில் மூழ்கிய ஸ்திதியின் மூலம் பற்றற்ற சக்திசாலி சொரூபம் ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. தேகம், தேக சம்பந்தம், தேக சம்ஸ்காரம், மனிதன் அல்லது பொருள், வாயுமண்டலம், வைப்ரேஷன்ஸ் போன்ற அனைத்தும் இருந்தாலும் கூட அவைகள் தன் பக்கம் ஈர்க்கவே நம்மளை கூடாது. நம்ம ஆத்மா பாபாவை நோக்கி தான், நம்ம அந்த சேத்துல இருந்தாலும் செந்தாமரை சூரியனை நோக்கி தான் பிரகாசிக்கும். அந்த மாதிரி நம்ம எந்த இங்க இருக்கிற தேகம், தேக சம்பந்தம், பொருள், வஸ்து, இந்த வாயுமண்டலம், அந்த வைப்ரேஷன், அதை நோக்கி நம்ம போகக்கூடாது, நம்ம பாபாவை நோக்கி தான் போகணும். மனிதர்கள் கதறி கொண்டு இருப்பாங்க, ஆனால் நீங்கள் உறுதியானவர்களாக இருங்கள்ன்ட்டு சொல்றாரு. அதாவது பார்த்தீங்கன்னா, வைப்ரேஷன்றது நல்ல வைப்ரேஷனும் இருக்கலாம், நல்ல வைப்ரேஷன் பக்கமும் நம்ம கவர்ச்சி ஆகக்கூடாது. கெட்ட வைப்ரேஷன், அதாவது எல்லாரும் மரண ஓலத்துல இருக்கும், சில டைம்ல அதை சுத்தி பூகம்பம் அப்படி இப்படின்னு நடக்கும்போது எல்லாம் கத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கூட நீங்க உறுதியானவங்களாக இருங்க. இது டிராமா, இதெல்லாம் நடக்க வேண்டியது நடந்துட்டு இருக்கு, பாபா சொன்னார்ல அதான் நடக்குது, அப்படியே ஞான பாயிண்ட்டை அப்ளை பண்ணுங்க. நீங்க உறுதியானவளா இருங்க. இயற்கை மாயை அனைத்தும் கடைசி பங்கிற்காக தன் பக்கம் எவ்வளவுதான் ஈர்க்கப்படட்டும். ஆனா அந்த மாயா நம்மளை பயமுறுத்தும், நீலாம் தோத்துருவ அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எல்லாம் நம்மளை பயமுறுத்தும். இயற்கை ஒரு பக்கம் பயமுறுத்தும், மாயா ஒரு பக்கம் பயமுறுத்தும். கடைசி பங்கிற்காக அது லாஸ்ட் நம்மளை அது பக்கம் ஈர்க்க செய்யும். ஆனால் நீங்கள் விடுபட்டவர்களாக இருக்கணும். பிகேஸ் நம்ம தைரியசாலியா இருக்கணும். எல்லாத்துல இருந்து விடுபட்டு மற்றும் தந்தைக்கு அன்பானவர்களாக இருக்கும் ஸ்திதியில மூழ்கி இருங்க. இதைதான் பார்த்தும் பாராதிருத்தல், கேட்டும் கேளாதிருத்தல் என்று கூறப்படுகிறது. நீங்க எல்லாத்தையும் பார்ப்பீங்க, ஏன்னா விநாச காட்சிகள் அவ்வளோ மோசமா இருக்கும். கடைசி சீனு அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ சக்தி வேணும். அவ்வளோ சக்தி இருந்துச்சுன்னா நீங்க சாட்சியாக இருந்தக்கூடிய சக்தி உங்களுக்குள்ளார நிரம்பி இருக்கும் போது எல்லாத்தையும் சாட்சியா பார்ப்பீங்க, கேட்டும் கேட்காம இருப்பீங்க, பார்த்தும் பார்க்காம இருப்பீங்கன்றாரு. இதுவே இனிய அமைதி சொரூபத்தின் அன்பில் மூழ்கிய நிலையாகும்ன்றாரு. இதெல்லாம் காட்டுவாங்கல்ல, அந்த அந்த மேனகை விஸ்வாமித்திரர் முன்னாடி டான்ஸ் ஆடுவாங்க. ஆனா அந்த விஸ்வாமித்திரர் தவ நிலையில இருப்பாரு, அது தவ கோலத்திலே இருப்பாரு. என்ன நடந்தாலும் அவருக்கு டிஸ்டர்பன்ஸே ஆகாது. அத மாதிரி உங்களை சுத்தி புயல் அடிக்குது, பூகம்பம் அடிக்குது, என்னென்னமோ நடக்குது, ஆனாலும் நீங்க ஸ்வீட் சைலன்ஸ்ல பாபாவோட அன்புல மூழ்கிய நிலையில இருக்கணும். இதுதான் அந்த இனிமையான அமைதி சுரூபத்தின் அன்பில் மூழ்கிய நிலைன்றார். இப்படிப்பட்ட ஸ்திதி உருவாகும் போதுதான் பற்றற்ற சக்தி சுரூபத்தின் வரதானி ஆத்மா என்றே உங்களை சொல்ல முடியும்ட்டு பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: தூய அன்னப்பறவையாகி அவகுணம் என்ற கற்களை விட்டுவிட்டு நல்லவைகள் என்ற முத்துக்களை தேர்ந்தெடுத்து கொண்டே செல்லுங்கள். அன்னப்பறவை தண்ணியில இருந்து பாலை பிரிச்சு எடுக்கும், கல்லுல இருந்து முத்துக்களை தேர்ந்தெடுக்கும். அந்த மாதிரி நம்ம எல்லாருக்கிட்டையும் நம்ம பார்க்குறோம், எல்லாருக்கிட்டையும் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்குது, நம்ம கிட்டையும் அப்படிதான் இருக்குது. அதான் இந்த அவகுணம்லாம் விட்டுடுங்க. நம்ம கிட்ட இருந்தாலும் அதையும் நம்ம இனிமே அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம கிட்ட இருக்க அவகுணத்தையும் நம்ம விட்டுடணும். அது மாதிரி மற்றவங்கள்ட்ட பார்த்தாலும் அந்த அவகுணன்ற கல்லை விட்டுட்டு அவங்கள்ட்ட என்ன நல்ல நல்ல குணங்கள் இருக்கோ அதை மட்டும் தேர்ந்தெடுங்கன்னு சொல்றாரு. அவ்யக்த சமிஞை: இப்போது ஈடுபாடு நம் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபம் ஆக்குங்கள். எரிமலை ரூபம் ஆவதற்காக இப்போது வீடு திரும்ப வேண்டும் என்ற ஈடுபாடு சதா இருக்க வேண்டும். அதாவது நானு பாபா, அந்த எல்லையற்ற வைராக்கியம், எனக்கு வேற யாரும் இல்லை அப்படின்னு அந்த எரிமலை ரூபம், அந்த யோகா அக்னி அப்படி எரியணும், எரிமலை மாதிரி இருக்கணும். எரிமலை என்ன பண்ணும், சுத்தி எல்லாத்தையும் அழிச்சிடும். அந்த மாதிரி நம்மளுடைய எரிமலை ரூபம்ன்றது நமக்கு இப்போது வீட்டுக்கு போகணும். அதாவது இந்த உலகம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், ஃபைனல் வந்துருச்சு,
ட்ராமா முடிஞ்சிருச்சு, சுபம் லாபம் போட்டு இந்த ட்ராமா முடிய போகுது. முடிஞ்சுட்டா நம்ம எல்லாரும் போய் தான் ஆகணும். நம்ம போகணும்னு ரெடி ஆனாதான் நம்ம நம்ம கூடவே வந்த ஆத்மாக்கள் எல்லாருமே ரெடி ஆவாங்க இல்லையா? அதனால அந்த எல்லையற்ற வைராக்கியத்தோடு வீடு திரும்பணும் என்ற ஈடுபாடு சதா இருக்கணும். செல்ல வேண்டும் என்ற விடுபட்டு இருப்பதாகும். தனது நிராகார வீட்டிற்கு நீங்க செல்ல வேண்டும். ஆகையால் தனது வேஷத்தையும் அவ்வாறு உருவாக்கி கொள்ள வேண்டும். எப்படி வந்தோமோ அப்படிதான் திரும்பி போகணும். புள்ளியாதான் வந்தோம், புள்ளியாதான் போகணும். இந்த உடம்பு இது வந்து கடைசி உடம்பு. இதுக்கு முன்னாடில இருந்து ஃபர்ஸ்ட் கிளாஸான உடம்புலாம் நம்ம நடிச்சு வந்திருக்கோம். நிறைய சூப்பரான ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதையே விட்டுட்டோம். சுடுகாட்டுல தான் எல்லாம் இருக்குது. எத்தனையோ சுடுகாடு பார்த்து வந்தவங்க தான் நம்ம. அடுத்து இந்த இந்த உடலும் போக போகுது. இந்த வேஷத்தை விட்டுட்டு அந்த புள்ளியா தான் நான் போக போறேன்றதை உருவாக்கி கொள்ளணும். ஆக செல்ல வேண்டும் மற்றும் அனைவரையும் திரும்பி அழைத்து செல்ல வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. போகணும், தனியா போகக்கூடாது, எல்லாரையும் கூட்டிட்டு தான் போகணும். இந்த நினைவின் மூலம் தானாகவே சர்வ சம்பந்தம் இயற்கையின் அனைத்து கவர்ச்சிகளிலிருந்து விடுபட்டு அதாவது சாட்சி ஆகிவிடுவீர்கள்ன்றாரு. இந்த நினைவு வந்ததுன்னா நான் போகணும், எல்லாரையும் கூட்டிட்டு போகணும் என்ற நினைவு வரும்போது தானாகவே சர்வ சம்பந்தம் வந்துரும். பாபா கூட இயற்கையின் அனைத்து கவர்ச்சியிலிருந்து விடுபட்டு சாட்சியா ஆயிடுவீங்க. எல்லாத்தையும் சாட்சியா பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. பரிசாவா ஆயிட்டோம்னா அப்புறம் எல்லாமே சாட்சி ஆயிடும் இல்லையா? நீங்க பூமி பந்து மேல பறந்து பாருங்க, உங்களுக்கு சாட்சி பார்வை வந்துரும். எல்லாமே ஒரு நாடகம் மாதிரி பார்ப்போம். ஒரு சினிமா தியேட்டர்ல உட்காந்து சினிமா பாக்குறீங்க, அதுதான் சாட்சி பார்வை. அந்த சினிமாக்குள்ள என்ன நடந்தாலும் அது நீங்க அழறீங்களா இல்ல ஓடி போய் மாத்த போறீங்களா? இப்போ ஒரு ஹீரோ மேல இருந்து குதிக்கிறாரு, நீங்க போய் தடுக்க முடியுமா? முடியாது. அப்படியே சாட்சியா இருந்ததா நம்ம பார்க்க பார்க்க முடியும். போய் நம்ம போய் அங்க மாத்த முடியாது, எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரி உலக நாடகமும் ஒரு வந்து சினிமா. இந்த சினிமாவை பூமி பந்து மேல இருந்து ஃபரிஸ்தாவா பறந்து பாருங்க, சாட்சியா பாருங்க. சாட்சியா பார்க்கும்போது எளிதாகவே தந்தைக்கு துணையாக ஆயிடுவீங்க, பாப் சமான் ஆகிடுவீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. அப்பதான் உலக மாற்ற காரியத்துக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. நீங்க ஊன்றி போய் நடிச்சீங்கன்னா அவருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க? அவருக்கு நம்மளால ஹெல்ப்பே பண்ண முடியாது. ஊன்றி போய் சினிமால நடிச்சிட்டு இருந்தோம்னு நினைச்சுக்கோங்களேன், பாபாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அதனாலதான் சொல்றாரு சாட்சியாகி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.